Praise the Lord. ஒரு நிமிஷம் நாம் கண்களை மூடலாம். Thank you Lord. हम अपनी आंखों को बंद कर देते हैं. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா, 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 அல்லேலூயா ஓசன்னா. நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். महान परमेश्वर, आपको धन्यवाद देते हैं. தாயின் கருவிலிருந்து माँ के गर्भ से எங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கனமான வேலைக்கு தெரிந்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். हमें पवित्र करके आपके आदर भरा सेवकाई के लिए आपने चुन लिया, इसका धन्यवाद. மிகப்பெரிய மேன்மையான வேலையில் எங்களை நிறுத்தி இருக்கிறீரே. एक अनमोल बड़ा चीज जो आपने हमें दिया है. ஒரு யாரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். किसी ना हो परंतु आपने हमें बुलाया है. அழைத்திருக்கிறவர்களை நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். बुलाया है, उन्हें धर्मी बनाया है और उन्हें महिमा भी आपने दिया है. முன்குறிக்கப்பட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். जो चुने हुए सभी के लिए धन्यवाद. எங்களோடு பேசும். हमसे बात करें. நீ பேசுகிற தேவன். आप बात कीजिए, हम सुनेंगे. உம்முடைய பரிசுத்தவான்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். पवित्र सभी को आपके हाथों में सौंपते हैं. வசனம் அடியான் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். जो वचन भरा इस सामत भरा हाथ में सौंपते हैं. பேசும் இயேசுவின் மூலம் பிதாவே. बात करने वाले यीशु के नाम से प्रभु. ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். प्रभु यीशु मसीह के नाम से आप सभी को मैं बधाई देता हूँ. ஊழியர்களாய் கூடி வந்திருப்பதிலே மிகுந்த சந்தோஷம். यहाँ पर जो परमेश्वर के दास यहाँ पर जो जमा हुए उन सबके लिए मैं धन्यवाद देता हूँ, आनंदित होता हूँ. உங்களோடு கூட இணைந்து நிற்க ஒரு வாய்ப்பை ஆண்டவர் தந்ததற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். परमेश्वर ने एक अच्छी मौका जो मुझे दिया है, इसलिए प्रभु को मैं धन्यवाद और महिमा देता हूँ. அதற்கு காரணமாயிருந்த அந்த பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். पासबान के लिए परमेश्वर को धन्यवाद देता हूँ. எல்லா போதக பிதாக்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். और सभी पासबान के लिए मैं परमेश्वर को स्तुति करता हूँ. இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி என் இருதயத்தில் வைத்ததும் என்னை பாரப்படுத்தினதுமான ஒரு வார்த்தை நாம் வேகமாய் நாம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்கலாம். परमेश्वर में दिया हुआ एक शब्द, एक वचन मैं जल्दी से आपके बीच में लाना चाहता हूँ. நாம் பிரசங்கிக்கிறவர்கள், हम सभी प्रचार करने वाले हैं. நமக்கு பிரசங்கம் புதியதல்ல. हम सभी के लिए प्रचार जो है वो नया नहीं है. ஆனால் நமக்கு தேவ சத்தம் தேவை. क्योंकि हमको जो है परमेश्वर की आवाज की आवश्यकता है. கர்த்தர் அனுமதித்தால் ஒரு 35-40 நிமிடங்கள் लगभग एक 35-40 मिनट तक உங்களுடைய ஐ நீட் யுவர் கோஆபரேஷன். आप मेरा साथ देना है, आप मेरा साथ आना है. இல்லைன்னா இந்த ஊழியம் அவ்வளோ பிரயோஜனமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. मुझे पता नहीं कितनी लाभदायक एज होने वाला है. எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கிறவர்களை விட தெரியாதுன்னு சொல்லுகிறவர்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். मुझे पता ऐसे बोलने से इससे भी अच्छे से, मुझे नहीं पता जो ऐसे रहते हैं वो परमेश्वर ज्यादा पसंद करता है. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் जो प्रेरितों के 8वां अध्याय में
பிலிப்பு ஊழியம் செய்து வந்துவிட்ட பிறகு பேதுரு யோவானும் அங்கே போகிறார்கள். जबकि जब फिलिपुस वहां पर सेवकाई करता था तो वहां पर जो यूहन्ना और पतरस वहां पर गए थे. அங்க போய் கேட்கிறார்கள், நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா என்று वहां கேட்டார்கள். पर वे दोनों जाकर पूछे कि आप लोगों ने क्या पवित्र आत्मा के अभिषेक को अपने प्राप्त किया है. அவங்க உடனே சொன்ன வார்த்தை, वो तुरंत उन्होंने कहा நாங்கள் கேள்விப்படவும் இல்லை. नहीं, हमने तो इस बात को सुना ही नहीं है. அப்ப உடனே அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை और வைத்தார்கள். तुरंत प्रार्थना करते हुए उनके ऊपर हाथ रख दिए. அவர்கள் அந்நிய பாஷை பேசி தீர்க்க தரிசனமும் சொன்னார்கள் என்று और வேதம் वे लोग சொல்லுகிறது. अन्य भाषा के साथ भविष्यवाणी भी वे करने लगे. தெரியும் என்று சொல்லுகிறவர்களோடு அதிகம் தேவனால் பேச முடியாது. और जो है ऐसे रीति में हम परमेश्वर से ज्यादा बात नहीं कर सकते. I repeat again, தெரியும் என்று சொல்லுகிறவர்களோடு அதிகம் ஆண்டவர் பேச முடியாது. ये ज्यादा से ज्यादा बोलने वाले से ज्यादा नहीं बात कर सकते. என் மனைவி என்கிட்ட சொன்ன ஒரு சாட்சி, जो उनकी गवाही है उनकी पत्नी का, திருமணத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு அவங்க பாஸ்டர் ஹவுஸ் விசிட்டுக்கு வந்திருக்காரு. जो जब पासवान की पत्नी के उनके घर में उनके पासवान जो विजिट के लिए आए थे. விசேஷமா நான் உன்னை பார்க்க தான் வந்தேம்மா, ஆண்டவர் ஒரு வார்த்தை உன்னை குறித்து எனக்கு சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார். जब उनके पासवान ने कहा कि मैं तुझसे मिलने आया हूँ, परमेश्वर ने मुझसे कुछ कहा है. அதற்கு இவளிடத்திலிருந்து வந்த பதில், ஆமா பாஸ்டர் அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி. तो उन्होंने बोला कि हाँ पास्टर मुझे पता है. Immediately he stopped. उसके बाद जो है वो शब्द आगे नहीं पढ़ पा रहा. ஓகேம்மா ஜெபம் பண்ணிக்கலாம். तो बोला कि हम प्रार्थना करते அவங்க हैं. பாஸ்டரும் மரிச்சு பரலோகம் போயிட்டார். वो पासवान विश्राम में स्वर्ग में है. ஆனா இப்போ என்கிட்ட அவ கேட்கிறா, அது என்னவா இருக்கும்? तो अब वो मेरे पास पूछती है कि वो क्या होगा. நான் சொன்னேன், தெரியும்னு சொன்னேன்ல, तूने बोला कि मुझे सब कुछ पता है. அவ்வளவுதான். तो उतना ही हो काफी है. उसके बाद That's it. ஒரு நிமிஷம் நம்முடைய கரங்களை உயர்த்தலாம். हम अपने हाथ को बढ़ाएंगे. பெரியோர் வயது வித்தியாசம் இல்லாம हम उम्र में कोई छोटा நம்மகிட்ட யார் பேசுறாங்கிறது முக்கியம் இல்ல. कौन बात करता मुख्य If नहीं, it is the word of God, परंतु परमेश्वर के वचन की ओर அதை நாம் ஏற்றுக்கொள்ளுவோம். हम इसे स्वीकारेंगे. ஒரு நிமிஷம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி हम अपनी ஜெபிக்கலாம். जबान खोल कर स्तुति करेंगे. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் अभिषेक पाए हुए अन्य भाषा में சபரகந்து சட்டபகயந்தலஸ் ஈபமமன சந்தன ப்ளீஸ் ஓரபகயந்துரபா ஓரபசிஹம்பலபா Hallelujah. மத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம். मत्ती की पुस्तक 5वां अध्याय 6वां वचन. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், जो धार्मिकता के அவர்கள் திருப்தி அடைவார்கள். जो प्यासा है वे धन्य है. Blessed are those who have the thirst and hunger for God, they shall be satisfied. धर्म के काम में जो प्यासा है वो व्यक्ति धन्य माना जाएगा. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், धर्म के ऊपर जो प्यासा है वो அவர்கள் धन्य है. திருப்தி அடைவார்கள். वो तृप्त हो जाएंगे. அடிப்படையில் இயேசு தன் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது जब यीशु की सेवकाई के नीचे की शुरुआत से जब शुरू हुआ, சொன்ன வார்த்தைகள், जब यीशु ने तब इस शब्द को इस्तेमाल किया है. வேதாகமத்தில் பழைய ஏற்பாடு முழுவதிலும் जो बाइबल में पुराना नियम के अंदर पूरे लिखा हुआ है. ரெண்டு கூட்டத்தை திரும்ப திரும்ப நாம் பார்க்க முடியும். दो झुंड के बारे में फिर से बार हम देख सकते हैं. ஒரு கூட்டம் நீதிமான்களுடைய கூட்டம், एक झुंड है धार्मिक झुंड था, இன்னொரு கூட்டம் துன்மார்க்கர்களுடைய और கூட்டம். एक झुंड है वो दुष्टों की झुंड था. நீதிமான்கள் துன்மார்க்கர்கள், धार्मिक व्यक्ति और दुष्ट व्यक्ति. பரிசுத்தம் உள்ளவர்கள் அசுத்தம் உள்ளவர்கள், पवित्र झुंड है, एक अशुद्ध झुंड है. தீயோர் நல்லோர், एक अच्छे झुंड है, एक बुरी झुंड है. நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள். एक धार्मिक एक अधार्मिक. சைமல்டேனியஸா அந்த ரெண்டு கூட்டத்தை தான் பழைய ஏற்பாடு திரும்ப திரும்ப நமக்கு ये சொல்லுகிறது. दोनों झुंड के बारे में पुराने नियम में बार हमें बताया जाता है. ஒண்ணுல நீதிமான்கள், एक तरफ से धार्मिक, ஒண்ணுல துன்மார்க்கர்கள். एक तरफ में दुष्ट व्यक्ति के बारे में. ஆனால் परंतु அதற்கு ஆதாரமாய் उसके उदाहरण में சங்கீதம் 75:10
जो भजन संहिता 75 और 10 में लिखा அங்கே है, இப்படி சங்கீதக்காரன் எழுதுகிறார், ऐसे भजनकार इस प्रकार से कहता है, துன்மார்க்கருடைய கொம்புகளை அவர் வெட்டி போடுகிறார், दुष्टों की सींगों को काट देता है நீதிமான்களுடைய கொம்புகள் உயர்த்தப்படும். और धार्मिक के सींगों को ऊंचा करता அப்ப है. ரெண்டு கூட்டம் தான் இருக்கிறது. केवल दो ही झुंड है, ஒரு கூட்டம் நீதிமான்களுடைய கூட்டம், एक झुंड धार्मिक का झुंड है இன்னொரு கூட்டம் துன்மார்க்கருடைய और एक கூட்டம். झुंड दुष्टों की झुंड है. ஆனால் இயேசு இங்கே परंतु यीशु यहाँ पर நீதிமான்களுடைய கூட்டத்தை பற்றி பேசவில்லை. धार्मिक झुंडों के बारे में नहीं बोलता है, இயேசு துன்மார்க்கருடைய கூட்டத்தை பற்றி यीशु பேசவில்லை. दुष्टों की झुंड के बारे में नहीं बोलता இதற்கு है. நடுவில் இருக்கிற ஒரு கூட்டம், इसके बीच में एक झुंड है, இவர்கள் நீதிமான்களும் அல்ல, ये धार्मिक भी नहीं है, இவர்கள் துன்மார்க்கர்களும் அல்ல, ये लोग दुष्ट लोग भी இவர்கள் नहीं। நீதியின் மேல் பசி தாகம் ये உள்ளவர்கள், धार्मिक कामों पर जो प्यासा है, இவர்கள் நீதியின் மேல் பசி தாகம் ये உள்ளவர்கள். धार्मिक कामों पर जो प्यासा है, ஆண்டவருக்கு நீதிமான்களும் தேவையில்லை, परमेश्वर को धार्मिक भी आवश्यकता है, ஆண்டவருக்கு துன்மார்க்கர்களும் परमेश्वर தேவையில்லை. को दुष्ट लोग भी இந்த आवश्यकता है. கடைசி காலத்தில் इन अंतिम दिनों में தேவன் எதிர்பார்க்கிற ஊழியர்கள் परमेश्वर जो चाहने वाले सेवक है, நீதியின் மேல் பசி धार्मिक தாகம் कामों पर உள்ளவர்கள், जो प्यासा है वो धन्य है, நீதியின் மேல் பசி जो தாகம் உள்ளவர்கள். धार्मिक कामों पर प्यासा है वो धन्य ஒரு है. ரெண்டு தெளிவை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். हम दो बातों को सीखने वाले We हैं, need a clarity. दो बातों में से। என்னாகமம் 16:48, जो गिनती की पुस्तक 14 என்னாகமம் 16:48, 16 का 48 गिनती, செத்தவர்களுக்கும் உயிரோடு உள்ளவர்களுக்கும் நடுவே நின்றான். ப்ளீஸ் இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிப்போம். செத்தவர்களுக்கும் உயிருள்ளவர்களுக்கும் मरा हुआ व्यक्ति का நடுவே நின்றான். और जीवित व्यक्ति Who is that? उनके बीच में खड़ा है. वो कौन है? யார் அந்த மனுஷன்? ஆசாரியன். वो कौन है व्यक्ति? वो व्यक्ति है याजक. ஆசாரியன் याजक ஆரோனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. जो आरोन के पद से आए थे. ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் அந்த கனமான आरोन के ஊழியத்திற்கு समान जब कोई बुलावट नहीं पाता है, ஒருவனும் தானா ஏற்படுத்தப்படுவதில்லை. कोई भी उस सेवकाई में नहीं आ सकता है. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் அவருடைய ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம். उसकी लहू से धोया हुआ हम याजक है, हम लेवी है. கவனிக்கிறீங்க நம்புறேன். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை செத்தவர்கள், यहाँ पर जो बता गया मरा हुआ व्यक्ति है, in another hand உயிருள்ளவர்கள். और यहाँ पर जो है जीवित है. இந்த ஆரோன் என்கிற ஆசாரியன் ये आरोन जो याजक है, செத்தவர்கள் கூட்டத்துக்கும் சொந்தமானவன் அல்ல, ये जो मरा हुआ झूठ का भी वो स्वतंत्र है, உயிருள்ள கூட்டத்திற்கும் சொந்தமானவன் அல்ல. जीवित है उनका भी तरफ से नहीं है. இவன் இருவருக்கும் நடுவே நிற்கிறவன். वो व्यक्ति दोनों के बीच में खड़ा रहता है. இவர்களை கொண்டுதான் தேவன் தேசத்திலே வாதைகளை நிறுத்தப் போகிறார். इनके द्वारा இவர்களை கொண்டுதான் पीड़ा जो बंद करने वाला है. சத்துருக்களுக்கு கர்த்தர் சவால் விட इनके போகிறார். द्वारा परमेश्वर विरोधियों को सवाल देने वाला है. இவன் செத்தவர்கள் கூட்டத்திலும் இல்லை, ये मरा हुआ झूठ के साथ இவன் नहीं, உயிருள்ள கூட்டத்திற்கும் இல்லை. जीवित है उनके साथ भी நாம் नहीं. பணக்காரர்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல, हम धनवान व्यक्ति का स्वतंत्र नहीं, நாம் ஏழைகளுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. लोगों के भी स्वतंत्र नहीं. இவர்கள் இருவர் நடுவிலே நிற்கிறவர்கள். दोनों के बीच में हम खड़ा रहते हैं. அதைத்தான் எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். इसलिए हम इश्किल में पढ़ते हैं. திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒரு மனுஷனை கர்த்தர் தேடுகிறார். परमेश्वर की मैं खुले हुए द्वार को बंद करने वाला एक व्यक्ति को ढूंढता हूँ. கொஞ்சம் உற்சாகமா? बड़े उत्साह से हम रहेंगे. हालेलुया. ஏன் நம்மளால சாதிக்க முடியல? अगर कुछ हमसे नहीं हो रहा है, ஏதோ ஒரு கூட்டத்துக்கு நாம சொந்தமாய் மாறி விடுகிறோம். कुछ तो एक तरफ में हम स्वतंत्र हो जाते हैं, ஏதோ ஒரு கம்யூனிட்டிக்கு சொந்தமாய் மாறி कुछ तो விடுகிறோம். एक कम्युनिटी में ஏதோ ஒரு கூட்ட ஜனங்களுக்கு சொந்தமாய் மாறி விடுகிறோம். झुंड के लोगों को हम स्वतंत्र हो ஆனால் இங்கே जाते हैं. ஆண்டவர் எதிர்பார்க்கிற கூட்டம் पर परमेश्वर चाहने वाला झुंड செத்தவர்கள் கூட்டத்திலும் நான் இல்லை, जो मरा हुआ लोग के साथ है, உயிருள்ள கூட்டத்திலும் நானும் இல்லை. जो जीवित मरा हुआ நான் लोग के இரண்டு बीच பேர் நடுவில் நிற்கிற ஒரு में, दोनों கூட்டம். के बीच में खड़ा है. கர்த்தர் என் மூலமாய் தான் தேசத்திலே மாற்றத்தை கொண்டு வர परमेश्वर விரும்புகிறார். मेरे द्वारा देश में बदलाव लाने वाला என் है. மூலமாய் தான் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வர परमेश्वर விரும்புகிறார். मेरे द्वारा एक बदलाव நான் कराने பவுலை वाला है. சார்ந்தவனும் இல்லை, मैं पौल की तरफ நான் नहीं, அப்போலோவை சார்ந்தவனும் இல்லை, मैं अपोलो की तरफ நான் नहीं, கிறிஸ்துவின் मैं ஊழியக்காரன். मसीह का एक सेवकाई दास हूं. லசேபே கந்து சதபாகயாந்தலச. அப்போ நடுவில் நிற்கிற ஒரு கூட்டம். जो बीच में खड़ा होने वाला झुंड, இன்னொரு தெளிவு பிரசங்கி 7ஆம் அதிகாரம் जो समवेदसी पुस्तक 16-17 வசனங்கள். 16 और 17 समवेदसी, பிரசங்கி 7:16-17 ப்ளீஸ். மிஞ்சின நீதிமானாயிராதே. கவனிச்சீங்களா அந்த வார்த்தையை பாஸ்டர்ஸ் ப்ளீஸ்? ऐसा कि ज्यादा अपने आप को बड़ी धार्मिक मत दिखाओ, மிஞ்சின நீதிமானாயிராதே. बड़ी धार्मिक मत दिखाओ, உன்னை ஞானி என்று எண்ணாதே, अपने आप को ज्ञानी मत समझो. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? அப்போ तो இந்த நீதிமான்களுடைய கூட்டம் யாருன்னா धार्मिक का झुंड कौन है? தங்களை தாங்களே கெடுத்துப்பாங்க. वे अपने आप को
बिगाड़ देते, खराब कर देते। அவங்களுக்கு யாரும் ஏதோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. उनको कोई भी कुछ भी करने की आवश्यकता They नहीं। ruin themselves. उनके अंदर वो अपने आप में हूँ। எனக்கு தெரியாத பைபிளா, क्या मुझे नहीं पता बाइबल, எனக்கு தெரியாத ஆண்டவரா, क्या मुझे नहीं पता எனக்கு परमेश्वर, தெரியாததா, क्या मुझे क्या இவங்களை नहीं पता? யாரும் அழிக்க வேண்டாம். इन्हें कोई भी They नाश कर देते। destroyed themselves. वे अपने आप को खुद ही नष्ट करते இன்னைக்கு हैं। நம்முடைய பட்டணங்களில ये हमारे शहरों में இந்த கூட்டம் இருக்கான்னு கேட்டா நிச்சயமா இருக்கு. एक झुंड है, क्या पूछेंगे तो अवश्य रहते हैं। இவர்கள் நீதிமான்களுடைய கூட்டம். एक धार्मिक का झुंड होते हैं। இவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் वे கொள்ளுகிறவர்கள். अपने आप को खुद बिगाड़ देते, खराब இவங்களுக்கு करते। யாருடைய ஆலோசனையும் इनको வேண்டாம். किसी का सम्मति नहीं இவங்களுக்கு चाहिए। யாரும் போதிக்க கூடாது. इनको कोई भी कुछ नहीं தங்களை बताए। தாங்களே மேய்த்துக் वे கொள்ளுகிறவர்கள். अपने आप को चला लेते हैं। இவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக் वे கொள்ளுகிறார்கள். लोग अपने आप को ही बिगाड़ देते हैं। ஆனா அடுத்த வசனம் சொல்லுகிறது, மிஞ்சின துஷ்டனுமாயும் இராதே. उसका लिखा कि ज्यादा दुष्ट व्यक्ति भी मत உன் रहना। காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? अपना समय से पहले அப்போ அந்த क्यों मरना है? நீதிமான்களுடைய கூட்டத்துல இருக்கிறதும் டேஞ்சர். जो धार्मिक झुंड में रहना वो भी हमारे लिए खतरा We है। will destroy ourselves. वो से अपने बारे में वो अपने सेल्फ विचार, துன்மார்க்கருடைய கூட்டத்தில் இருக்கிறது அதை விட டேஞ்சர். दुष्ट के साथ रहना वो भी हमारे लिए खतरा காலத்துக்கு है। முன்பதாகவே மரித்து போக வேண்டும். वो कब समय काल के पहले मर இதை जाते हैं। புரிந்து கொண்டுதான் இயேசு சொல்லுகிறார், इस बात को समझ कर இதற்கு यीशु ने நடுவில் कहा, நிற்கிற ஒரு கூட்டம், इसके बीच में एक झुंड है நீதியின் மேல் பசிதாகம் जो உள்ளவர்கள். धर्म कामों के ऊपर जो प्यासा है, धार्मिक, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரத்தில் जो उसने 30वां अध्याय 7 முதல் 9 வசனம் வாசிக்க 7 வேண்டாம். से लेकर 9वां वचन में लिखा है, 2 மனுக்களை நான் உம்மிடத்தில் வைக்கிறேன். मैं दो बात रखता हूँ। I have 2 petitions. दो बात ही मैं அதுல रखता हूँ। முக்கியமான ஒரு பெட்டிஷன் என்னன்னா, मुख्य बात क्या है? கவனிங்களேன், 9வது வசனத்தில் இருக்கு, वो 30 में 9 में लिखा है, என்ன ரொம்ப ஐஸ்வர்யவானா மாத்திராதீங்க, मुझे बहुत धनवान व्यक्ति मत बनाओ। நான் கர்த்தர் யாருன்னு கேட்டுருவேன். मैं ऐसा नहीं कि पूछूंगा என்ன कौन ரொம்ப ईश्वर है। தரித்திரனா வச்சிராதீங்க, मुझे बहुत दरिद्र मत நான் रखो। திருடி சாப்பிட வேண்டியதா ऐसा இருக்கும். मैं चुरा कर खाना அதனால होगा। என்ன மிடில் கிளாஸ் ஊழியக்காரனா வைங்க, मुझे तो मध्य என்ன स्थान நடு रखो। நிலையில வைங்க. मुझे आप मध्य स्थान पर எல்லாம் रखो। சேப Praise the Lord। கந்தூராபா, ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாமே, ஒரு 2 வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, என்ன ஐஸ்வர்யவான் கூட்டத்திலே வைக்காதீங்க, मुझे धनवान के झुंड में मत रखो। என்ன தரித்திர கூட்டத்திலே வச்சிராதீங்க. என்ன அன்றன்றுள்ள படியை தந்து என்ன நடத்துங்க. நான் மிஞ்சின நீதிமானா மாறிடக்கூடாது, बड़ा धार्मिक व्यक्ति नहीं நான் बनना है। மிஞ்சின துஷ்டனாவும் இருக்கக்கூடாது. मैं ज्यादा दुष्ट भी नहीं होना है। நீதியின் மேல பசிதாக मैं धार्मिक இருக்குப்பா. कामों में प्यासा होना है। நடுவே நிற்கிறவர்களை கொண்டு मैं मध्य स्थान करने वाला। தேசத்திலே வாதைகள் நிறுத்தப்பட देश போகிறது. के पीड़ा को रुकाना தேசத்திலே चाहिए। அந்நிய வல்லமைகள் அழிக்கப்பட देश में போகிறது. बुरी युक्ति को नष्ट करना விசுவாசிக்கிறவங்க है। கைகளை தட்டியோ ताली வாய்களை बजाते हुए திறந்தோ. सब लोग धन्यवाद देंगे। ஆண்டவர் சொல்லி அனுப்பினதை நான் அப்படியே சொல்லுகிறேன். परमेश्वर जो बोलता है मैं उसी बात को इससे बोलता हूँ। எனக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவை. ऐसे व्यक्ति मुझे चाहिए Hunger and thirst for the kingdom of God. जो परमेश्वर के राज्य के योग्य है। மிஞ்சின நீதிமானும் எனக்கு வேண்டாம், ज्यादा धार्मिक व्यक्ति भी नहीं, மிஞ்சின துஷ்டனும் வேண்டாம், ज्यादा दुष्ट व्यक्ति भी नहीं, எனக்கு நடுவில் நிற்கிற ஒரு जो கூட்டம் தேவை. मध्य में रहता है ऐसा झुंड चाहिए। அதே ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். परमेश्वर यही बात அந்த चाहता है। ஒரு வார்த்தைக்கு एक शब्द में ஆண்டவர் 2 வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். परमेश्वर 2 आज्ञाएं देता है। அவர்கள் பாக்கியவான்கள், वो धन्य है, அவர்கள் திருப்தி அடைவார்கள். वो They तृप्त are होंगे। blessed. वे धन्य, वे आशीष पाएंगे, அவர்கள் திருப்தி அடைவார்கள். वो तृप्त हो जाएंगे। இவ்வளவு புரிஞ்சதுன்னு சொல்றவங்க ப்ளீஸ். Thank you Lord. ஆனா இந்த நடுவில் இருக்கிற கூட்டம் இன்னைக்கு இல்ல. ये जो आज बीच में रहने वाले झुंड है ही नहीं। தைரியமா நான் நீதிமான்னு சொல்றதுக்கு என்னால முடியல. मैं हिम्मत से, मैं धार्मिक व्यक्ति बोलने की हिम्मत ही नहीं है। ஆனா நான் துன்மார்க்கன்னு என்னால சொல்ல முடியல. दुष्ट व्यक्ति भी करके बोल नहीं सकता அப்ப हूं। நான் யாரு? पर मैं कौन हूं? அந்த கூட்டத்திற்கு தான் ஆண்டவர் பெயர் वो கொடுக்கிறார். झूठ के लिए परमेश्वर कहता है நீதியின் மேல் பசிதாகம் जो உள்ளவர்கள். धार्मिक कामों पर जो प्यासा है। மொபைல் போன்ல ஒரு வேர்டை நம்ம கீப் ஆன் டைப் பண்ணிட்டே இருந்தோம்னா जो मोबाइल के अंदर हम कीबोर्ड में हम टाइप करते रहेंगे, அந்த மொபைல் அதை ரீட் பண்ணி வச்சிரும். वो मोबाइल उसको रीड करके लेता है। இப்ப நம்ம பாஸ்டர்ஸா இருக்கிறதுனால பிரைஸ் லார்ட்னு டைப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் வேண்டாம், பி போட்டாலே பிரைஸ் வந்துரும். देखिए हम पास्टर तो पी डालने से ही प्रेज लॉर्ड अपने आ जाते हैं, எல் போட்டாலே லார்ட் வந்துரும், एल डालने से लॉर्ड आता ஜி है, போட்டாலே க்ளோரி வந்துரும், जी वो डालने से ग्लोरी ஏ आता है, போட்டாலே ஆமென் வந்துரும். एम डालने से आमेन आ जाए, ये डालने से ஏன்னா आमेन आ it जाता है। was already stored in our database. क्योंकि वो डेटा में अंदर
पूरा भर के रखा है। ஆனா இப்ப இயேசு இங்க ரீடைப் பண்ண வரல, लेकिन यीशु यहाँ टाइप करने के लिए है, புதியதை ஒன்று டைப் பண்ணுகிறார். वो नई कुछ बातों को टाइप करता है। நீதிமான்கள் என்று டைப் பண்ண முடியல, இப்போ धार्मिक टाइप नहीं कर துன்மார்க்கர்கள் என்று पाते, டைப் பண்ண முடியல. टाइप नहीं कर पा रहे। நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள். धार्मिक के ऊपर It जो is a प्यासा है, new word. एक नया शब्द It है, is a new word. नई शब्द है। அதனாலதான் இயேசுவை சிலுவையில் அறையணும்னு நினைச்சாங்க. इसलिए यीशु को ஏன்னா क्रूस पर मार दिया இவர் था। நம்முடைய பாரம்பரியங்கள் அவமாக்குகிறார். ये जो हमारी இன்றைக்கு காலை வேளையில आज के सवेरे के समय पर நம்முடைய ஆவிக்குரிய பாரம்பரியங்கள் உடையணும். जो आपके अंदर का जो बात है वो Please, खुद है। கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்ப ஆண்டவர் என்ன இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ள ஒரு கூட்டத்தில் வைக்கணும். परमेश्वर मुझे जो Okay. प्यासा और परा लोगों के बीच में रखना चाहिए। இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். एक झुंड में जो रहते हुए धन्य है। ஏன்னா நம்ம பல காலமா நம்ம ஊழியர்களை பார்க்கிறோம், हम बहुत समय से सेवक लोग को देखते हैं, நமக்கு முன் ஓடினவர்களை பார்க்கிறோம். हमारे आगे दौड़ने वालों को देखते हैं। அவங்களால ஒரு பெரிய இம்பாக்ட் தாக்கத்தை இன்னும் தலைமுறையில உண்டாக்க முடியவில்லை. अभी भी कुछ ऐसे कामों को भी अपने जीवन में कर नहीं पाते, ஏன்னா அவங்க ஒண்ணுல மிஞ்சின நீதிமானா இருக்கிறாங்க, क्योंकि वो किसी न किसी बात में बहुत बड़ी धार्मिक व्यक्ति है, அல்லது ஒஸ்ட்லயும் ஒஸ்டா இருக்கிறாங்க. वो बहुत बड़ी कठोर उसमें है। கொஞ்சம் கவனிங்களேன், ஒண்ணுல இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, இல்லன்னா அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்காங்க. नहीं तो एक तरफ से होता है, नहीं तो इस तरफ से हो जाते हैं। பரிசுத்தவான்னா அப்படி ஒரு பரிசுத்தவான், और धार्मिक आओ तो ऐसा धार्मिक है वे, ரட்சிக்கப்படுறோம்னு நினைக்கிறவங்களையும் ரட்சிக்கப்பட விடாத பரிசுத்தவான். जैसा कि उधार होने वाले को भी उधार होने नहीं देंगे, ऐसा एक पवित्र மிஞ்சின நீதிமான்கள், ज्यादा से अपने आप को धार्मिक कहते இவங்களை हैं। கொண்டு கர்த்தருக்கு யூஸ் இல்ல. हाँ, उनके द्वारा कुछ यूज नहीं है, ரொம்ப துன்மார்க்கர்கள், बहुत बड़ी दुष्ट है। ஊழியம் சொல்லிட்டு துன்மார்க்கத்திலே வாழுகிறவர்கள், सेवकाई के नाम बोल के पूरी दुष्टता के काम करते हैं, இவர்களை கொண்டு யூஸ் இல்ல. इनसे भी कोई भी ஆனா लाभ அந்த नहीं। நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களை கொண்டு धार्मिक कामों पर जो प्यासा है, கர்த்தருக்கு மிகுந்த பிரயோஜனம் உண்டு. परमेश्वर को बहुत आवश्यकता கர்த்தருக்கு है। மிகுந்த பிரயோஜனம் உண்டு. परमेश्वर को में बहुत आवश्यकता है। நீதியின் மேல் பசி உள்ளவர்கள் என்று போடவில்லை, जो धार्मिक काम के ऊपर जो भूखा है, ऐसा நீதியின் மேல் தாகம் உள்ளவர்கள் என்று போடவில்லை. जो धार्मिक के ऊपर जो प्यास है वो नहीं लिखा है। நீதியின் மேல் பசி தாகம், जो धार्मिक के ऊपर जो भूख और प्यासा है, பசி வேற தாகம் வேற, जो भूख अलग है, प्यास अलग है। பசி வேற தாகம் வேற. भूख लगना अलग है, प्यास लगना अलग है। பசிக்கிறவர்களுக்கு அப்பம், जो भूख लगता है उनको रोटी, தாகத்துக்கு தண்ணீர். जो प्यास लगता है उनको पानी है। பசிக்கிறவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தா they won't accept. और जो है वहां पर जो भूख लगने वालों को पानी देने से नहीं होता, தாகம் எடுக்கிறவர்களுக்கு பிரியாணி கொடுத்தாலும் they won't और accept it. जो प्यास है उसको बिरयानी देने से वो भी नहीं होगा। பசிக்கு அப்பம், जो भूख के लिए रोटी, தாகத்துக்கு தண்ணீர். प्यास के लिए पानी, There is a difference. ये तो अलग है। தாகத்துக்கு தான் தண்ணீர், जो प्यास के लिए पानी है, பசிக்கு அப்பம். भूख के लिए रोटी है। தாகத்துக்கு தண்ணீர், जो भूख प्यास के लिए पानी பசிக்கு அப்பம். और भूख के लिए रोटी। இயேசு ரெண்டு காரியத்தை यीशु சொல்லுகிறார். ने दोनों बात कहा है, பசி வேற தாகம் வேற. भूख अलग है, प्यास अलग है। தாகம் எலிமெண்டரி ஸ்டேஜ். जो जो ஒரு வீட்டுக்குள்ள போனோம்னா முதல்ல நமக்கு एक घर கிடைக்கக்கூடியது में जब हम जाते हैं तो प्यास के लिए पहली स्टेप தண்ணீர். पानी, தண்ணீர், पहले पानी देते हैं। தண்ணீர். पानी। இயேசு தன் ஆரம்ப காலகட்டத்தில் यीशु ने शुरुआत में சமாரியா ஸ்திரியை சந்தித்த போது सामरी स्त्री से जब मुलाकात किया, தாகத்துக்கு தா என்று बोला கேட்டார். कि प्यास के लिए दो। Then he moved forward in his ministry. तो परमेश्वर होने पर भी तुरे ஒரு அத்திமரத்திடத்தில் வந்தபோது जब अंजीर के पेड़ के जिधर அவருக்கு பசி உண்டாயிற்று. जब यीशु को भूख लगा, தாகம் அடிப்படையானது. जो प्यास के गहरे स्थान में, ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா एक होटल में आप जाएंगे, முதல்ல தண்ணி தான் தருவாங்க. पहले आपको वहाँ पानी देते हैं। ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனா एक त्योहार में फंक्शन में जाते हैं, வெல்கம் ட்ரிங்க் என்று जो சொல்லுகிறார்கள். वेलकम ड्रिंक बोलते हैं। உள்ளே போக போக जब अंदर जाते रहते हैं, பசிக்கு வேண்டியது கிடைக்கிறது. आपको जो भूख के लिए चाहिए वो அப்போ सब मिलता रहेगा। நீதியின் மேல जो धार्मिक बातों पर தாகம் மட்டும் போதாது, तो प्यास केवल नहीं, பசியும் தேவை. आपको भूख भी होना चाहिए। அடிப்படையான விருப்பங்கள் மட்டும் போதாது, जो केवल गहराई की जरूरत नहीं, ஆழமான விருப்பங்களும் நமக்கு தேவை. एकदम गहरी स्थान की आवश्यकता भी चाहिए। ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இந்த சிலருக்கு தாகம் தான் இருக்கும், कुछ लोगों को प्यास ही लगता है, சிலருக்கு பசி இருக்கும். कुछ लोगों को भूख लगता है। தாகம் பசி வேறு வேறு. भूख और प्यास दोनों भी अलग Again है। நான் சொல்லுகிறேன், தாகத்துக்கு தண்ணீர், और प्यास के लिए पानी, பசிக்கிறவர்களுக்கு அப்பம். भूख के लिए रोटी होता है। தாகத்துக்கு தண்ணீர், जो प्यास के लिए पानी, பசிக்கிறவர்களுக்கு அப்பம். भूख के लिए रोटी होता है। 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 1வது வசனம் ப்ளீஸ். जो पहला कोरिन्थियर 3 अध्याय पहला 1 वचन, கொரிந்தியர் 3:1. पहला कोरिन्थियर 3 का 1। ஹalleluya. 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே,
நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணியும் பேச வேண்டியதாயிற்று. 2வது வசனம், நீங்கள் இந்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் பலன் இல்லாததினால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்த. கொஞ்சம் கவனிங்களே ப்ளீஸ். உங்களுக்கு பலன் இல்லாததுனால உங்களுக்கு போஜனம் கொடாமல். புரியுதுன்னு சொல்றவங்க கொஞ்சம் எனக்காக அப்போ பவுல் சொல்றாரு, everything is available, जो सभी कुछ वहां पर है, everything is ever ready, जो सब कुछ जब आवश्यकता but में, you don't have a strength, परंतु हमारे जो शरीर की ताकत உங்களுக்கு के लिए, பலன் இல்ல. परंतु आपके அதனால इसलिए பசிக்கு ஏற்ற போஜனத்தை தராம जो भूख लगता है उसके भोजन नहीं देते हुए பாலை குடிக்க கொடுத்தேன், परंतु मैंने तुमको दूध पिलाया, லிக்விட் ஃபுட் தந்தேன்னு சொல்றாரு. मैं हल्का भोजन அப்ப दिया. ஆண்டவர் ரெடியா இருக்கிறாரு. परमेश्वर क्या कहता है, ஆனா நமக்கு தாகம் இருக்கிறதுனால हमको प्यास लगा से தண்ணி ஆகாரம் தர்றாரு. उसने पानी जैसा ஆனால் भोजन இந்த दिया. ஊழியர் கூட்டத்தில் நம்முடைய தாகம் सेवकाई में के अंदर பசியாய் மாறட்டும். आप भूख का होना है, தாகத்துக்கு தண்ணீர் மட்டும் தான் प्यास கிடைக்கும். के लिए केवल पानी ஆனால் मिलेगा. பசிக்கிறவர்களுக்கு जो भूख போஜனம் लगने கிடைக்க वालों के போகிறது. लिए परमेश्वर भोजन விசுவாசம் देगा. உள்ளவர்கள் கைகளை आप தட்டலாம். विश्वास दिल के अंदर थाली बांधे परमेश्वर को धन्यवाद தாகத்துக்கு देंगे. தண்ணீர், प्यास के लिए पानी है பசிக்குத்தான் और போஜனம். भूख के लिए केवल भोजन है. இன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய ஒரு மிகப்பெரிய கேள்வி, आज पवित्र लोग का एक बड़ा प्रश्न है, மிகப்பெரிய பெருமூச்சு, बड़ी उनके आगा जो श्वास है, ஏன் ஆண்டவர் நான் கேட்கறத தர மாட்டேங்கிறார்? क्यों मैं मांगता हूँ परमेश्वर मुझे नहीं देता है, ஏன் ஆண்டவர் நான் கேட்கறத தர क्यों மாட்டேங்கிறார்? मैं जो मांगता हूँ परमेश्वर नहीं देते, பல வருஷமாய் நான் कई கேட்கிறேனே, सालों से मैं इसे मांग रहा हूँ, ஏன் எனக்கு தண்ணீரை தருகிறார்? क्यों मुझे केवल पानी पिलाते हैं, தண்ணீர் என்பது அடிப்படையானது. क्योंकि पानी की जो स्थान ஆகவே है, தான் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், इसलिए जो யோவான் बैप्टिस्ट நான் மனம் திரும்புதலுக்கு என்று உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். But எனக்கு பின்னே வேறு ஒருவர் வருகிறார். He will baptize you with the fire and the Holy Spirit. खोल नहीं सकता हूँ परंतु वो आग से बैप्टिस्म देगा. கவனிங்களே, நம்ம கொஞ்சம் एक ही जो हमारे जो है हृदय में परिवर्तन आप साथ में चलना है. ஏதாவது சொல்லுங்க, அப்படி இல்லை. God wants to talk with us. अब बात करते हैं. ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். परमेश्वर से बात करने आप साथ में आना. கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே. என்ன நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, आप कैसे लेना है मंगजू को, कैसे लेना? சவுல ராஜாவாக்குறதுக்கு ஒரு வேலைக்காரனை பயன்படுத்தினார்ல, देखो आप ये बात सोचोगे साउल को राजा बनाने के लिए एक नौकर जरूरत है, एक व्यक्ति. அது மாதிரி என்ன நினைச்சுக்கோங்களேன். वैसे आप मुझे भी समझना है. நாகமானுடைய குஷ்டரோகத்தை சுகமாக்குறதுக்கு ஒரு அடிமை பெண் வேலைக்காரியை பயன்படுத்தினார்ல, नागमान की कोड़ को चंगा करने के लिए एक गुलामी लड़की की आवश्यकता था. அப்படி எடுத்துக்கோங்களேன். वैसे आप ले सकते हैं. உங்களை விட என்ன பெருசா பார்க்காதீங்க. आपसे मुझे बड़ा मत देखो. உங்களை ராஜாவாக்கக்கூடிய ஒரு வேலைக்காரனாய், आपको राजा बनाने वाला एक नौकर में हूँ. take the stuff and throw me away. मुझे என்கிட்ட இருக்கிறதை எடுத்துட்டு என்ன தூக்கி போடுங்க. और जो मेरे पास है ना केवल उसको ले लो, फेंक दो. நம்ம எல்லாம் கர்த்தருக்காக வந்திருக்கிறோம். हम परमेश्वर के लिए आए, परमेश्वर இந்த மைண்ட் செட் உடையணும். ये सब जो है बदलाव. நான் கண்ணீரோடு சொல்லுகிறேன், मैं बहुत आंसू से बोलता हूँ. தரக்கூடாதுன்னு இல்ல பாஸ்டர், தரக்கூடாதுன்னு இல்ல. नहीं देना ऐसा नहीं है. I am ready to give, मैं देना चाहता हूँ सब, but you don't have a strength. परंतु आपको सामर्थ में देना. 1000 பேரை தாங்கன்னு கேக்குறோம், 1000 பேரை நடத்துறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா? जब मांगने के लिए आपके पास कैपेसिटी है, हजारों लोग 2 கோடி ரூபாய் தாங்கன்னு கேக்குறோம், 2 கோடி ரூபாய்க்கு எத்தனை ஜீரோ? 2 करोड़ मांगते हैं तो 2 Can करोड़ we कितना maintain शून्य the है? 2 crores? जो 2 करोड़ का कितनी शून्य है वो पता है आपको, उसका मूल्य आपको पता Can चले. we have a checkbook? क्या आपके पास चेकबुक? கேக்குறதுக்கு முன்னாடி எனக்கு பலன் இருக்கான்னு யோசிக்கணும். जो मांगने से पहले Please, मेरे पास please, वो ताकत है कि नहीं. Before asking something, आप मांग रहे कुछ तो எனக்கு அப்ப ஆண்டவர் சொல்லி அனுப்புனதை நான் मुझे சொல்றேன். परमेश्वर ने यही बात बताया எதையும் தருவதற்கு ரெடி, कुछ भी देने के तैयार हो, எதையும் தருவதற்கு कुछ ஆயத்தம். भी देने के तैयार If हो, you have capacity, परंतु आपका If you have कैपेसिटी होना capacity. चाहिए. आपका कैपेसिटी होना चाहिए, मैं उसे पाऊं. பவுல் சொல்றாரு, पौलुस ने कहा நான் உங்களை ஆவிக்குரியவர்கள்னு நினைச்சு தான் வந்தேன். मैं आत्मिक लोग समझकर आपके पास आया हूं. நான் உங்களை ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு मैं நினைச்சு आपको வந்தேன். आत्मिक लोग
समझ कर आया ஆனா हूं, நீங்க மாம்சத்துக்குரியவங்களா परंतु இருக்கிறீங்க, आप शारीरिक इच्छा में अभी है, குழந்தைகளா இருக்கிறீங்க, अभी भी बालक है, வயசு 60 ஆச்சு, आपका उम्र 60 हो ஆனா चुका है, மனசெல்லாம் 15 வயசு परंतु பிள்ளை. आपका विचार जो है 15 साल के बच्चे என்ன समान அவங்க है, மதிக்கல, என்ன அவங்க பேசல, और என்ன அவங்க पढ़ाई சிரிக்கல. में और हंसते नहीं और कुछ गुण में We बदलाव don't नहीं, have a capacity. आपका जो कैपेसिटी அந்த कुछ भी है, பாஸ்டர் என்ன பார்த்துட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்லல. वो पास्टर मुझे देखकर प्रेस नहीं அவங்க बोला, விசுவாசி இங்க போயிட்டாங்க, அங்க उनका போயிட்டாங்க. विश्वासी इनके यहाँ You से लेके don't वहाँ have a strength. तक। आपको ये नहीं, आपको ताकत सामर्थ, அதனாலதான் इसलिए கேரி தாற்றங்கரைக்கு எலியாவை அனுப்பின ஆண்டவர் इसलिए परमेश्वर ने एलिया को केरी नदी के किनारे भेजा। 3 வருஷமும் 6 மாதமும் மழை वो பெய்யாதபடி 3 साल 3.5 साल तक बरसात न बरसे, வானத்தை அடைத்து போட்டார். उसने आकाश को बंद कर दिया। கவனிங்க ப்ளீஸ், டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. इसके तरफ शांत हो जाओ। சர்ச் டோரை போட்டுனாரு போடல. हम वहां पर इसलिए बंद इसलिए नहीं, He closed the heavens. வானத்தை பூட்டினா. उसने आकाश के द्वार को बंद किया, பாத்ரூம் டோரை பூட்டல. उसने बाथरूम के द्वार नहीं, பரலோகத்தின் கனவுகளை பூட்டி அடைக்கிற स्वर्ग பலன். के द्वार को बंद कर दिया। இப்படிப்பட்ட ஸ்ட்ரெngth உள்ள எலியாவுக்கு ऐसे स्ट्रेंथ हुआ एलिया को, ஆண்டவர் என்ன கொடுத்தார் தெரியுமா? परमेश्वर ने क्या दिया? ப்ளீஸ் 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 லிசன் आप ப்ளீஸ். सुनो, ध्यान दो, ध्यान दो। இந்த ஸ்ட்ரெngth இருந்த எலியாவுக்கு ये जो सामर्थ एलिया में, ஆண்டவர் செலக்ட் பண்ண ஃபுட் மெனு என்ன தெரியுமா? परमेश्वर ने वहां पर बंदोबस्त में भी அந்த ஃபுட் மெனு वो जो उसका मेनू है, जो भोजन का मेनू, 1 ராஜாக்கள் 17:6. जो என்ன சொல்றார்? வாசிக்க வேண்டாம். அந்த ஸ்ட்ரெngth உள்ள எலியாவுக்கு वो जो ताकत जो एलिया के अंदर का भोजन அப்பமும் था, இறைச்சியும் கொடுத்தார். वो जब परमेश्वर ने मांस और रोटी दिया, ரெண்டும் பசிக்குள்ளது. दोनों भी उसका भूख के ப்ளீஸ் लिए, ப்ளீஸ், ரெண்டும் பசிக்குள்ளது. दोनों भी उसका भूख का भोजन था। நோ வாட்டர் given to Elijah. परमेश्वर उसको पानी अभी नहीं என்னமோ दिया। ஸ்ட்ரெngth சரியா இருந்தா अभी अगर आपको ரெண்டு ताकत सही வேளையும் है நான் तो பசிக்குள்ளதை परमेश्वर தருவதற்கு आपको ஆயத்தம். भूख के भोजन दे सकता है। ஊழியக்காரர்களுக்கு பலன் இருக்குமானா परमेश्वर के दास का अगर ரெண்டு बल है, நேரமும் ஆகாரம் उस கொடுக்க समय में ஆயத்தம். भी परमेश्वर आपको भोजन देगा। ஊழியர்களுக்கு பலன் இருக்குமானா परमेश्वर के दास का अगर बल है, ரெண்டு நேரமும் ஹெவி மீல்ஸ் தர दोनों ஆயத்தம். समय पर भी आज भी मजबूत भोजन देगा। அப்பமும் இறைச்சியும், मटन और रोटी, அப்பமும் இறைச்சியும், मांस और रोटी, அப்பமும் இறைச்சியும். मांस और रोटी, There is no way for water. और कोई रास्ता नहीं पानी के लिए आपको जीवन में। உனக்கு தாகம் எடுத்தா अगर प्यास हो அங்க குடிச்சுக்கோ, वहां पर पानी भर लो, ஆனா நான் உனக்கு தண்ணி தரல. पर मैं तुझे पानी नहीं देने वाला नहीं हूँ। நான் உனக்கு தண்ணி தரல. अभी पानी नहीं, ஆண்டவர் கொடுத்தது அப்பமும் अभी उसको रोटी இறைச்சியும். और मांस, ஆப்ஷன் கொடுக்கறாரு. उसको एक ऑप्शन दे रहा है। நீ உன் तू கெபாசிட்டி चाहे तो आपकी कैपेसिटी के हिसाब உன் से, கெபாசிட்டி குறைஞ்சிட்டுன்னு நினைச்சனா अगर आपकी कैपेसिटी कम हुआ அந்த है, நதியின் தண்ணீரை குடி. उस नदी का पानी पी ஆனா लो। ஆண்டவருடைய மனதெல்லாம் என்ன தெரியுமா? परमेश्वर का विचार क्या அந்த था? நதியின் தண்ணீரை வற்றி போக பண்ணணும். उस नदी को ஏன் सुखा வற்றி देना போக है। பண்ணணும் தெரியுமா? क्यों सुखाना है? என் ஊழியர்கள் அடுத்த கட்டத்துல உயர்த்தணும். परमेश्वर के दास अगले स्टेप की ओर जाना चाहिए। நீ பரகந்தல பஷரபல தியந்தல இயேசுவின் நாமத்தில் கொஞ்சம் ஜெபிங்களே. ப்ரே ப்ளீஸ் 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 ப்ளீஸ். எடிக்க பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க. हालेलुया हलबशमदारी खलब हालेलुया हालेलुया हालेलुया। ஆண்டவருடைய பிளான் தண்ணியில இல்ல, परमेश्वर केवल पानी में अपना विचार नहीं, அப்பமும் இறைச்சியும், அப்பமும் இறைச்சியும், रोटी और मांस, அப்பமும் இறைச்சியும். रोटी और मांस, அந்த தண்ணீரை கூட வற்றி போக பண்ணணும்னு தான் நினைக்கிறார். पानी को என்ன सुखा மறுபடியும் देना चाहता है ஆனா परमेश्वर। கவனிங்க, கொஞ்ச நாள் போன பிறகு थोड़ा दिन जाने के बाद அதே எலியாவுக்கு பலன் குறையுது. अभी एलिया की ताकत घटने लगा। சரி, ஸ்பீடா போக வேண்டாம், நம்ம எப்படி போவோமோ அப்படி போலாம். ஓகே ரைட். பிகின் வித், उसके ஆரம்பித்தது जो शुरुआत किया அப்பமும் இறைச்சியிலும். केवल रोटी और मांस से परमेश्वर ஆனா ने கொஞ்ச शुरुआत நாள் போன உடனே किया। थोड़ा दिन गया, எசேபேலுடைய வார்த்தையினாலே சோர்ந்து போயிட்டாரு. इस्राएल की बातों से वो घबरा गया, उदास हो गया, ஸ்டாமினா போயிட்டு, उसका ताकत चला गया, ஸ்ட்ரெngth போயிட்டு. उसका तब बल चला गया। சேம் காட், वही परमेश्वर है, அதே எலியா தான். वही एलिया है। ஆனா இந்த தடவை अब भी इस बार एलिया அப்பமும் தண்ணீரும் கொடுக்கிறார். अभी उसको पानी और रोटी दोनों देता है। 1 ராஜாக்கள் 17 அதிகாரத்துல 17 अध्याय में அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட எலியா, दो रोटी और मांस का एलिया, 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்துல 19वां अध्याय में அப்பமும் தண்ணியா மெனு மாறுது. परमेश्वर का उसका मेनू जो है पानी और रोटी बदलता है। இது ஆண்டவர் கையில இல்ல, हमने இது நம்ம கையில இருக்கு. लेकिन परमेश्वर के हाथ में नहीं, आप हमारे हाथ में है। सोचो இல்ல, இவ்ளோ ஓகேவான்னு சொல்லுங்க.
நீங்க பாக்குறத பார்த்தா என்ன பொடா சட்டத்துல போட்டு தள்ளுற மாதிரிலாம் இருக்கு. देखने से ऐसा लग रहा है कि अब எனக்கு எனக்கு கேட்கிறேன், எனக்கு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? मैं पूछता हूँ मुझे क्यों परमेश्वर नहीं करते हैं? ஆண்டவர் சொல்றார், நான் தர ரெடி. परमेश्वर बोलता मैं देने के तैयार हूँ, नहीं भी नहीं. கெப்பாசிட்டி இருக்கிறவங்களுக்கு 2 நேரமும் அப்பமும் இறைச்சியும் தர நான் ரெடி. कैपेसिटी है उसको 2 बार मैं रोटी और मांस दे सकता हूँ. எங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க. हमारे घर में एक रिश्तेदार आए थे. காலையில டிஃபன் தோசையும் கறி குழம்பு. और सवेरे जो टिफिन में जो डोसा और मांस का मटन था उधर. மத்தியானமும் சாப்பாடு கறி குழம்பு. और दोपहर को भी जो खान भोजन है और मटन है. நைட்டும் रात को டிஃபன் கறி குழம்பு. और टिफिन में जो वो भी मटन है. அவர் சொல்றாரு, நாங்க வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். वो बोल रहे कि हम हफ्ते में एक ही दिन खाते हैं. உங்க டைஜஷன் பவர் அவ்வளவு, எங்க டைஜஷன் பவர் நிறைய. आपका हजम का जो ताकत होता है, हमारे हजम होने वाला ताकत जो है वो अलग है. அப்பமும் இறைச்சியும் मांस और रोटी. பசி உள்ளவர்களுக்கு जिनको भूख है அப்பமும் இறைச்சியும் और मांस और रोटी. ஒரு தேவன் உண்டு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்கிற பசி உள்ளவர்களுக்கு जो कुछ तो करना है, ऐसे स्थापित करना उससे लोगों அப்பமும் இறைச்சியும். को उनको मांस और रोटी चाहिए होता है. நான் மட்டும் பிழைச்சா போதும், நான் சாகாம இருக்கணும்னா அப்பமும் தண்ணியும். ऐसे केवल जो है मेरे जीवन काफी में जिंदा रहो तो उनके लिए पानी और रोटी का நான் சாக போறேன், நான் சாக போறேன், எல்லாரும் உடன்படிக்கை முடிச்சிட்டாங்க, நான் மட்டும் என் பிதாக்களை பார்க்கல நல்லவில்லை. அப்போ இனி உனக்கு அப்பமும் தண்ணி. मैं मारना चाहता, मेरे पिता से बढ़कर कुछ नहीं हूँ, ऐसा बोलेंगे तो आपको केवल पानी और रोटी काफी है. தனக்காக வாழுகிறவர்களுக்கு தண்ணீர், जो अपने लिए जीते हैं उनके लिए पानी, மற்றவர்களுக்காக வாழுகிறவர்களுக்கு அப்பம், औरों के लिए जीते हैं उनके लिए रोटी, தனக்காக வாழுகிறவர்களுக்கு தாகம், अपने लिए जीते हैं उनके प्यास, மற்றவர்களுக்காக வாழுகிறவர்களுக்கு பசி. औरों के लिए जीते हैं उनके लिए रोटी. அதனாலதான் இயேசு செய்த முதல் அற்புதம் தண்ணீரிலே செய்தார். इसलिए यीशु ने पहला चमत्कार पानी में किया. அடுத்த அற்புதம் அப்பத்திலும் மீனிலும் செய்தார். उसके बाद I मछली और believe. रोटी में किया. I believe. இங்க இருக்கிற பரிசுத்தவான்களே, தண்ணீர்ல இருந்து கட்டியான ஆகாரத்திற்கு கொண்டு போக போகிறார். पानी से एक मजबूत अच्छी भोजन में ले जाने वाला है. தண்ணீர்ல இருந்து கட்டியான ஆகாரத்துக்கு கொண்டு போக एक போகிறார். अच्छी ताकत वाला भोजन मिल जाएगा. அப்பமும் இறைச்சியும் 2 வேளையும் கர்த்தர் தர விரும்புகிறார். से लेकर रोटी और मांस में 2 बार आपको भोजन देगा. 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க please. Pastors, please open your mouth and pray. உங்க மெனு மாறுது. आपका मेनू बदलता है. அப்பமும் இறைச்சியிலிருந்து அப்பமும் தண்ணீருக்கு வரக்கூடாது. आपको जो मांस और रोटी से लेकर पानी और रोटी में नहीं आना है. எது வரைக்கும் தேடி இருக்கிறீர்களோ அது வரைக்கும் ஒரே சிந்தையாயிருங்கள். तब तक एक ही विचार में रहो. தீர்க்கதரிசனம் சொன்ன ஊழியக்காரர்கள் இப்பொழுது வெறுமனே பிரசங்கம் மட்டும் பண்ணுகிறீர்கள். जो भविष्यवाणी करने वाले केवल आज जो है केवल प्रचार ही करते हैं. அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் இப்பொழுது ஸ்தோத்திரத்தோடு நின்று अन्य भाषाओं को बोलने वाले आज केवल स्तुति में रहते हैं. அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட எலியா இப்பொழுது அப்பமும் தண்ணீருக்கும் வந்து रोटी और விட்டார். मांस खाने वाले एलिया अभी रोटी और पानी में आ चुका है. இல்ல தண்ணீரில் இருந்து அப்பத்திற்கு கர்த்தர் சிலரை ப்ரோமோட் பண்ண விரும்புகிறார். पानी से रोटी से परमेश्वर को बदलना चाहता है. பலன் இல்லாதவர்களானதினால், और जो निर्बल है, जो बल नहीं है, உங்களுக்கு பலன் இல்லாததனால आपको बल नहीं है, इसलिए நான் உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். इसलिए मैंने तुम्हें दूध पिलाया. ஆனா எனக்கு பசி இருக்குன்னு யாராவது சொல்லுவீங்கன்னா, अगर बोलेंगे मुझे भूख है, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டு என்பதை நிரூபிக்க கூடிய பசி எனக்கு இருக்கு. परमेश्वर है उसे मैं स्थापित कर सकता हूँ. உங்களுக்கு அப்பமும் இறைச்சியும் தராயத்தம். आपको रोटी, आपको मांस உங்களுக்கு देने वाला है. அப்பமும் இறைச்சியும் தராயத்தம். आपको रोटी और உங்களுக்கு मांस அப்பமும் देगा. இறைச்சியும் தராயத்தம். क्या मैं तुम्हें रोटी और मांस दे दूंगा? பசி தாகம் மாறி பசி 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 சேபாரா கந்து சட்டபா லேசே பேகேனியந்துல சட்டபா. அபிஷேகம் பெற்றவங்க 2 நிமிஷம் ப்ளீஸ் ப்ளீஸ். பாஸ்டர்ஸ் ப்ளீஸ், பாஸ்டர் ப்ளீஸ். எந்த லெவல்ல இருந்து எங்க இறங்கி வந்திருக்கீங்க தெரியுதா? எந்த நிலைமையில இருந்து எங்க இறங்கி வந்திருக்கீங்க தெரியுதா? से कहां से उतर का है पता है आपको? அப்பமும் இறைச்சியிலிருந்து அப்பத்துக்கு இறங்கி வராதீங்க. அப்பமும் இறைச்சியிலிருந்து लेकर उतर के पानी और रोटी में मत आओ कभी भी. அப்பமும் இறைச்சியிலிருந்து அப்பமும் தண்ணீருக்கு மாறிடாதீங்க. मांस से लेकर उतर के पानी और रोटी கீழே में இருந்து मत आओ. மேலே வருகிறது தான் மறுரூபம். जो नीचे उतर रहा है रूपांतर है. மேலே இருந்து கீழே வருகிறது பின்மாற்றம். ऊपर से नीचे आना वो उलट जाना எங்க है. ஊழியத்துல பின்மாற்றமே இருக்கக்கூடாது. आप उलट कर मत जाओ जीवन में.
கழிஞ்ச 15 வருஷத்துல எவ்வளவு பின்மாறிட்டோம். 15 साल में कितना मैं जीवन में बदल गया, எவ்வளவு கட்டியான ஆகாரத்தை உங்களுக்கு தருவாரு. कितना मजबूत भोजन वो आपको दिया है, எவ்வளவு ஸ்ட்ராங் மீட் உங்ககிட்ட कितना தருவாரு. मजबूत अच्छा भोजन आपको दिया है. ஆனா இப்ப பலன் இல்லாததுனால अभी आपके पास बल नहीं है, அப்பமும் தண்ணீரும் தருகிறார். अभी आपको केवल पानी और रोटी ஆனா देता है. அதையும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு திரும்ப படுத்துக்கொண்டா. उससे भी वो खाकर वो सोने लगा, அதையும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு படுத்துக்கொண்டா. उससे भी पीकर खाया वो सो गया. ஏன்னா அப்பமும் தண்ணீரும் क्योंकि पानी और रोटी தனிப்பட்ட மனுஷனை மட்டும் தான் பலப்படுத்தும். वो केवल एक व्यक्तिगत व्यक्ति को ही बल देगा, ஆனால் அப்பமும் இறைச்சியும் परंतु मांस और रोटी தேசத்தை அசைக்கும். परंतु वो देश को हिला देता है. கைகளை தட்ட முடிந்தவர்கள் கைகளை தட்டி ஆவிகளை நிரப்பி எலி 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 கலினம strong meat சபர ஹல்லா துடலனவ. You will speak revelation, you will speak in unknown tongue. Parakira 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 परमेश्वर के सामर्थ्य में सभी के ऊपर पानी से लेकर रोटी के और दिखा दो, पानी से रोटी में दिखा दो, थोड़ा आगे और धक्का मारो. भूख பசி வேற தாகம் வேற. भूख अलग है, प्यास अलग है. கடைசி வரைக்கும் நான் வாழணும், आखिर तक मैं जीना है, நான் ஜீவிக்கணும், मैं जीवित रहना है, என்ன பாதுகாக்கணும் मुझे संभालना है, அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தாகம். ऐसा विचार जो है वो प्यास है. அதனாலதான் இயேசு தேவாலயத்தில் நின்னு சொன்னார், தாகமா இருக்கிறவங்க என்கிட்ட வாங்கன்னு. इसलिए यीशु ने भवन में कहा, पवित्र भवन में जो प्यास है मेरे पास आओ. அது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? वो किसके लिए कहा गया? ரட்சிக்கப்பட வேண்டியவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. देखो वो जो उद्धार पाए, There is a difference. वो कुछ अलग है, फर्क. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. आखिर जो बोला कि तुम्हारे लिए तोड़ा गया ये मांस है. The bread represents his life. ये जो जीवन की एक रोटी है तुम्हारे लिए, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என் ரத்தமா இருக்கிறது. ரத்தமா இருக்கிறது. वो लघु हो सकता है. பிரெட் சரீரம், वो जो है उसके शरीर एक रोटी बना, ரத்தம் ரத்தம் ரத்தம். उसका शरीर का लघु. இன்னைக்கு ஆவியானவர் சொல்ல, முதல்ல சரீரம், पहला शरीर रोटी बना थोड़ा. வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே. वो कहा कि मैं स्वर्ग से उतरा जीवन की रोटी हूँ, I am the bread. मैं तुम्हारे लिए रोटी हूँ मैं. அதனால தான் இயேசு கானானிய ஸ்திரீக்கு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க முடியாது. इसलिए परमेश्वर यीशु ने कानान स्त्री से कहा कि हमारे बच्चों की रोटी को मैं कुत्ते को नहीं दे सकता हूँ. உன் கெபாசிட்டி அப்ப சாப்பிடக்கூடிய கெபாசிட்டி இல்ல. तेरा कैपेसिटी जो है वो तो रोटी खाने का कैपेसिटी नहीं है. You cannot digest it. तो जो है वो डाइट में है. ஏன்னா நீ வந்தது உன் பிள்ளைக்கு சுகம் ஆகிறதுக்கு. तो अपने बच्चों की चंगाई के लिए आई है. உனக்கு அப்பம் தர முடியாது. मैं तुझे रोटी नहीं दे सकता. வேணா அப்பத்திலிருந்து கீழே விழுறத பொறுக்கு. तो जो कुछ गिर जाता है उससे चुन लेना. பிள்ளைகளின் அப்பத்தை நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க போறேன். परंतु मेरे अपने लोग के பிள்ளைகளின் அப்பத்தை please believe this. आप इससे विश्वास कर रहे हैं. ஒரு தெளிவுக்குள்ள நாம வருவோம். एक बदलाव में, विचार में बदलाव में आओ. அப்ப நான் தான் சரியில்லை. ऐसा लग रहा है तो ऐसा लग रहा है कि मैं ही बराबर नहीं हूँ. என் கெபாசிட்டி சரியா இருக்குமானா, अगर हमारा कैपेसिटी इतना उतना है எனக்கு அப்பமும் இறைச்சியும் தர அவர் ஆயத்தம். तो परमेश्वर में रोटी और मांस देने के लिए तैयार है. ஊழியத்தை அடுத்த கட்டத்திலே கொண்டு போக அவர் ஆயத்தம். सेवकाई के अगला स्टेप में वो ले जाने के लिए परमेश्वर तैयार है. You cannot handle it. परंतु உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. परंतु लेके जाने के बाद हम उसको हैंडल करना आसान बात नहीं है. 50 பேரை வச்சு நடத்த முடியலையே, பிரஷர் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் வந்துட்டுன்னு சொல்றோமே. जो 50 व्यक्ति को रख के हम चला नहीं पा रहे हैं, हम उसमें ही ऐसे डगमगा रहे हैं. அதனால தான் பால் குடிக்க தர்றார். इसलिए परमेश्वर ने दूध पिलाया उन्हें. சரின்னு சொல்ற இது ஆமோதிக்கிறீங்களா? इस बस ஐயோ இந்த விசுவாசிகளால நாம் படுற பாடு. कैसे बोलते हैं, हाय इन लोगों से मैं उठाने वाली तकलीफ जो है. ஆண்டவர் சொல்றார், வாரந்தோறும் பால் தரேன். तो परमेश्वर बोलता है हर हफ्ता में तुम्हें दूध पिलाता हूँ. வாரந்தோறும் பால் தரேன். हर हफ्ते में तुम्हें दूध पिलाता हूँ. दूध सिर्फ दूध तुम्हें पिलाता हूँ. அழகா தருவார். बस इतना ही.
என்ன அந்த 50 விசுவாசி வச்சு மேய்க்கிறதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு பிரஷர் வருது? क्योंकि वो 50 लोगों को रख के उनको पाल पोषण करने के लिए कहां से ताकत? இல்ல ஆண்டவரே, नहीं परमेश्वर, எத்தனை தந்தாலும் आप कितना भी दो, I will handle. मैं उसको I will handle. मैं उसको हैंडल कर सकता हूं। மோசே சொல்றாரு, மூசா ने कहा ஆண்டவரே இது எனக்கு மிஞ்சின பாரம். परमेश्वर मेरे ताकत से भारी है। ஆண்டவர் சொல்றாரு, அப்படியா? ऐसा है, உன் மேல இருக்கிற அபிஷேகம் 70 பேர் மேல கொடுக்க கூடிய அளவுக்கு உனக்கு கெபாசிட்டி இருக்கிறது. ऊपर भेज सकता हूं, ऐसा कैपेसिटी है। அத கொஞ்சம் தரிசிங்க, அத கொஞ்சம் பாருங்க. वो थोड़ा ध्यान दो उस पे थोड़ा। நீங்களும் நானும் எங்கேயோ முறுமுறுத்ததுனால தான் அங்க ஸ்டாப் பண்ணிட்டார். कि कहां तो हम कुड़कुड़ा रहे थे इसलिए वो स्टॉप कर दिया। 2 சர்வீஸ் நடத்துறதுக்கு அவர் ரெடி. जो 2 सर्विस के लिए वो तैयार है। வாரந்தோறும் ஞானஸ்தான ஆராதனை நடத்துவதற்கு அவர் ரெடி. हाँ, संडे को जो बैप्टिस्म देने के लिए वो तैयार है। ஆனா ஒவ்வொரு வாரமும் நான் பலிபீடத்திலிருந்து பெருமூச்சு விடுறத அவர் பார்க்கறாரு. வேண்டாம் கட்டியான ஆகாரம் கொடுக்க வேண்டாம், டைஜஷன் ஆகாது, பாலை கொடுப்போம். क्योंकि हर जो संडे को जो मेरा जो काप देखता है बोलता है कि इसको मैं मजबूत भोजन दो तो इसको हजम नहीं होगा। கர்த்தர் பேசுகிறார். परमेश्वर ने बात किया, எனக்கு இன்னும் பசி வரல, मुझे भूख नहीं लग रहा मुझे। இந்த ஆப்பிள கடிச்சு சாப்பிட முடியல, அதையும் ஜூஸா தான் வேணும் இவருக்கு. एप्पल भी हम खा नहीं पाते, बोलते कि उसको जूस बना के दे दो, हम पी लेंगे। ஒரு டாக்டர் சொல்றாரு, डॉक्टर ने बोला ஃப்ரூட் தான் फ्रूट से ஜூஸ் ஆக்கிட்டா उसको जूस बनाने से அது குளுக்கோஸா மாறுதான், वो ग्लूकोज बन जाता है, அப்ப சுகர் வரும். तो शुगर आएगा। அதே ஃப்ரூட்ட वही फ्रूट को கடிச்சு சாப்பிட்டா दांत से खाने से ஃபைபர். वो मजबूत இப்ப ताकत ஆண்டவர் देता है। சொல்றாரு, தண்ணியா குடிச்சு சுகர் வராம கொஞ்சம் கட்டியா சாப்பிடுவோம். கொஞ்சம் விட்டு கொடுங்க. நோ மோர். இனி ஒரு லிக்விட் ஃபுட் எனக்கு ஆண்டவர் தரக்கூடாது. ऐसा लिक्विड का फूड मुझे परमिशन ना दे। ப்ளீஸ் வேடிக்கை பார்க்காதீங்க. ஒரு லிக்விட் ஃபுட் வேண்டாம். ऐसी मजा कोई सा भोजन नहीं चाहिए। எனக்கு ஒரு லிக்விட் ஃபுட் வேண்டாம். कुछ जाना ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான், தாகத்தோடு நீரோடை அருகில் உள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுமையா உங்க வல்லமையை, தாகத்தோடு. ஓஹோ, அப்ப அவர்கிட்ட பழுது ஒண்ணும் இல்லையா? उसके पास कोई कमी नहीं है, गड्डी नहीं है। ஊழியத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு தான் விரும்புறாரு. परंतु वो अगला स्टेप में ले जाना है वो इच्छा है। பலன் இல்லாததுனால जो बल नहीं है, குடிக்க தண்ணியே தந்துட்டு இருக்கிறார். वो केवल पानी लोगों को पिलाता है। போஜனம் தர முடியாம, जो अच्छी भोजन नहीं दे सके, பசிக்கு அப்பம், जो भूख के लिए रोटी, தாகத்துக்கு தண்ணீர். प्यास के लिए पानी। ஏசாயா 33:16 சொல்லுகிறது, एशिया 33:14 में लिखा है, அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், उनका रोटी उन्हें दिया जाएगा, அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் उनका கிடைக்கும். पानी उसे अवश्य मिलेगा। அப்ப அப்பம் கொடுக்கப்படும், रोटी दिया जाएगा, தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும். पानी अवश्य उसको मिलेगा। அவைலபிள். परंतु ஆனா பசி தாகத்தை பொறுத்துதான் जो प्यास और भोजन के அவைகள் ऊपर எவ்வளவு உங்களுக்கு நியமிக்கப்பட वो कितना போகிறது तुम्हें दिया जाएगा, என்பதை முடிவெடுக்கும். वो कितना दिया जाए वो उसके बारे में विचार होगा। ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், एक शादी के घर जाते ஒரு हैं, ஹோட்டலுக்கு போறோம், एक होटल जाते हैं, யாரோ ஒருத்தங்க நமக்கு வாங்கி தர்றாங்க. कोई तो हमें खिलाता है। வாங்கி தர ரெடியா இருந்தாலும் अगर कोई खिलाने वाला हो तो என்னால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் என் அளவு. जितना मैं खा सकता हूँ उतना मैं Please. खा पाऊंगा। ப்ளீஸ். प्लीज सुनिए, ஆண்டவர் போய் சொல்லவே மாட்டார். वो परमेश्वर को झूठ नहीं बोलेगा। ஆண்டவர் கிட்ட பார்ஷியாலிட்டி கிடையாது. परमेश्वर को बस ऐसा नहीं है, நான் ரொம்ப படிக்காததுனால என்ன நம்பி தரலன்னு நீங்க मैं நினைக்கிறீங்களா? तो पढ़ा नहीं हूँ इससे मुझे जिम्मेदारी नहीं दिया, ऐसा नहीं है। ரொம்ப இங்கிலீஷ் தெரியாததுனால என்ன நம்பி ஒண்ணும் பெருசா தரலன்னு நினைக்கிறீங்களா? ऐसा मत सोचो कि मेरे पास कोई भी ऐसी तालन योग्य नहीं है इसलिए मुझे कुछ दे दिया। எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் தர முடியும். जितना आप खा सकते हैं ना उतना Please. ही आपको दे सकता है। ப்ளீஸ். सुनो, சிலருக்கு ஒரு தோசையிலேயே வயிறு நிறைஞ்சிரும். कुछ लोगों को जो एक डोसा दो, एक डोसा में அவங்களுக்கு उनका पेट ஹாட் भर जाता है। பாக்ஸ்ல எவ்வளவு இருந்துட்டும் பிரயோஜனம் இல்லை.
वो कितना அப்போ है। என்னுடைய பசி தாகம் தான் मुझे मेरा प्यास और भूख என்னுடைய ஊழியத்தின் அளவை டிசைட் பண்ண मेरे போகுது. जो सेवाकाई की जो है वो कामों को डिसाइड करता है कि சரின்னு कितना। சொல்றவங்க கை வச்சு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் டிசைட் பண்ண போறது இல்ல. देखो परमेश्वर कोई डिसाइड नहीं அப்படி करता அவர் டிசைட் பண்ணியிருந்தா अगर वो निर्णय ले ஆபிரகாம் கிட்ட என்ன சொல்லி இருக்கணும்? अब्राहम को क्या बोला எப்ப होगा அந்த பக்கம் 12 கிலோமீட்டர், यहाँ पर 12 किलोमीटर இந்த பக்கம் 15 यहाँ கிலோமீட்டர், पर 15 किलोमीटर அதுக்கு மேல நீ போனன்னா उसके ऊपर तू गया तो நான் உனக்கு டீயே தர மாட்டேன் मैं तुझे चाय नहीं दूंगा அப்படின்னு சொல்லல. ऐसा नहीं बोला நீ எந்த மட்டும் நடந்து திரிகிறாயோ, तू जहां तक जाएगा how much you will travel, तू जहां तक जाना चाहता எந்த है மட்டும் நடக்க முடியுமோ जहां तक जा सकता है அந்த மட்டும் நான் உனக்கு சொந்தமாய் मैं தருவேன். वहां तक मैं तुझे स्वतंत्र करके दूंगा அப்ப ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்ம கையில தந்திருக்கிறார். परमेश्वर ने आशीष இந்த और श्राप को வருஷம் हमारे हाथ में दिया உங்க है ஊழியத்தை நீங்க டிசைட் பண்ணுங்க. आप आपकी सेवा உங்க का ஆராதனை, உங்க ஆராதனை को आप निर्णय लो நீங்க டிசைட் பண்ணுங்க. आप निर्णय लो கை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாம். हमें स्तुति हो we are decision makers. आप ही निर्णय लेना है क्या சிம்சோன் எடுத்த டிசிஷன், सिमसोन ने एक निर्णय लिया ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் என்னை நிலைத்தருளும். बोला कि परमेश्वर केवल एक बार मुझे भर दो ரைட் டிசிஷன். एक अच्छी निर्णय இந்த ஒரு விஷயம் என்னை பலப்படுத்தும். एक बार मुझे फिर से बल दो ரைட் டிசிஷன். एक अच्छी निर्णय இந்த लिया பெலிஸ்தியரோடு நானும் சாக கடவுது. इस फिलिस्तियों के साथ मैं भी मर जाऊं செத்து போ. वो भी बोला मर गया டிசிஷன் இன் யுவர் ஹேண்ட். ये देखो कैसा निर्णय लिया இவ்வளவு ஊழியம் போதும்னு சொன்னா ஓகே, अगर आप काफी बोलेंगे तो परमेश्वर काफी ठीक இன்னும் வேணும்னா இன்னும் வேணும். और क्या? இதுக்கு மேல எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே. ये कैसा आगे बोलो मुझे समझ नहीं आ रहा है कि कैसा நியாயாதிபதிகள் 16:28 அப்படித்தான் சொல்லுது. क्योंकि बाइबल में जो ஜட்ஜஸ் 16:28 to 30 गिनती का जो 16 का 28 में ही लिखा है 3 ஜெபம் சிம்சோன் பண்ணினாருங்க. 3 prayers he prayed. और 3 जो प्रार्थना रखे हुए प्रार्थना सभा முதல் ஜெபம் என்ன நினைத்தருளுங்க. पहले प्रार्थना मुझे याद करो ஓகே நினைக்கணுமா? நினைக்கிறேன். बोला कि याद करोगे என்ன பலப்படுத்துங்க. मुझे बल कहो பலப்படுத்துறேன். बल दिया நானும் செத்துறேன் बोला செத்துறேன் कि उसको बोला मैं भी मर जाता हूं तो परमेश्वर उसको भी साथ में ले लिया செத்துறேன். मर गया என்ன டிசிஷன் இன் யுவர் ஹேண்ட். जो वो निर्णय लिया था वो निर्णय पूरा होगा ஊழியம் போதும்னா போதும், अगर वो काफी बोलेंगे तो निर्णय काफी हो जाता है போதாதுன்னா அவரும் போதாதுன்னு अगर சொல்லுவார். इतना काफी नहीं मुझे और चाहिए तो और बढ़ाएगा எத்தனை பேர் நம்ம இணைஞ்சு ஜெபிக்க போறோம்? और कितने लोग हम Please. प्रार्थना करेंगे போதாது, இது போதாது, और नहीं इतना नहीं और இது போதாது. ये इतना काफी नहीं है என் பசி தாகம்தான் मुझे और भूख है டேபிள்ல இருக்கிறத எனக்குள்ள கொண்டு வர்றதும் கொண்டு வராததனுடைய தீர்மானம் என் கையில தான் இருக்கு. जो टेबल में है उससे लेकर आए या नहीं आए वो निर्णय मेरे ऊपर है वहां से लाए कि नहीं எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ये जो इसमें जो कुछ है सब உங்க कुछ பசி தாகம் தான் டிசைட் பண்ண போகுது आपका जो है वो भूख है वही निर्णय लेगा எவ்வளவு உங்க டேபிளுக்கு வரணும்னு. अगर आपके पास आपके टेबल में वहां से आना है तो Kingdom of God is like a buffet system. Buffet जो system. परमेश्वर ने बफल सिस्टम में रखा हुआ है सब कुछ பிளேட் ஸ்பூன் எல்லாம் ரெடி. वहां पर जो प्लेट है स्पून है सब तैयार है எவ்வளவு கறி உங்க பிளேட்ல வைக்கணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். रख सकते हो आपको எவ்வளவு எவ்வளவு ஆத்துமாக்கள் வரணும்னு நீங்க தான் டிசைட் பண்ணணும். कलीसिया में आना है वो आपको निर्णय लेना है அதனால தான் எலிசா மரிக்கும்போது जब एलिया मर रहा था எலிசா மரிக்கும்போது தன் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து சொன்னாரு, वो एलिसा मरते समय इस्राएल के राजा को देख के कहा அம்புகளை பிடியும், बोला कि तुम बाण को पकड़ தரையிலே அடியும், बोला कि नीचे मार दे அம்புகளை பிடியும், वो बाण को ले தரையிலே அடியும். उसको नीचे मार दे எத்தனை தடவை அடிக்கணும்னு சொல்லல, बार मारना नहीं बोला ஆனா அவன் 1 2 and 3 तीन बार मारा 3 தடவை அடித்து நின்றான். तीन बार मार के रुक गया அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் परमेश्वर के दास से तो देखकर कहा கோபம் உண்டவனாகி और क्रोधित होकर கோபப்பட்டு क्रोध होकर நீ 5-6 தடவை அடித்திருந்தால் 5 और 6 बार உன் मारा होता சத்துருக்களை கம்ப்ளீட்டா முறியடித்திருக்கலாம். विरोधी को पूरी तरह से இன்னைக்கு नाश कर देता கர்த்தர் நம் கைகளிலே தந்திருக்கிறார். परमेश्वर हमारे हाथ It में is आज in दिया you. है It is in your इसको hands. आपको निर्णय लेना அது है உங்க கையில இருக்கு. वो आपके हाथों में है 2 ராஜாக்கள் 13:18 அப்படித்தான் சொல்லுது. जो परमेश्वर के वचन में ऐसे लिखा हुआ है गिनती में அம்பு பிடிக்க தெரியாதவர்களான பிரச்சனை இல்ல, अगर बाण नहीं पकड़ना है तो भी अलग बात है ஜெபிக்க தெரியாதவர்களான பிரச்சனை இல்ல. प्रार्थना नहीं करने आते तो अलग बात है
சாதிக்காதவர்கள்னா பிரச்சனை இல்லை. और कोई कुछ भी नहीं किया काम तो अलग बात होता है. அம்புகளை பிடிக்க தெரியாதவங்க கிட்ட அவர் சண்டை போட மாட்டார். जो बाण नहीं पकड़ने आता है उससे वो नहीं लड़ेगा. ஜெபிக்க தெரியாதவர்களை பற்றி அவருக்கு கவலை जो இல்லை. प्रार्थना नहीं करने आता है उसको छोड़ देगा, उससे कोई संबंध नहीं. அம்புகளை பிடிக்க தெரியுது, बाण पकड़ने आता है, இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்க தெரியுது, जो उसको बराबर से அடிக்க தெரியுது, उसको मारने भी आता है. 3 தடவை அடிக்க தெரிஞ்சவங்களால मारने आ तुम இன்னும் 5-6 தடவை அடிக்க और முடியும். 4-5 बार मारने से कैसा இந்த होता है? கடினமான பகுதியில இவ்வளவு ऐसा ஊழியம் कठिन स्थान पर ये सेवक है. இனிமேல நம்மளால சாதிக்க முடியும். हम यहाँ पर कुछ இனிமேல स्थापित कर அடிக்க सकते हैं. முடியும். इससे भी ज्यादा இனிமேல मार அடிக்க सकते हैं. முடியும். इससे भी ज्यादा मार இனிமேல सकते அடிக்க हैं. முடியும். इससे भी ज्यादा मार सकते हैं हम. ஷரபா கத்துரபா சியாதலபா. எங்கிட்ட அடிக்கடி ஆண்டவர் சொல்ற வார்த்தை, मैं अपने जो जीवन में व्यक्तिगत रूप से बोलता हूँ, உன்னால 1 மணி நேரம் ஜெபிக்க முடியுமானா कि आपसे 1 घंटा प्रार्थना कर सकते हैं, உன்னால 3 மணி நேரம் ஜெபிக்க முடியும். आप 3 घंटा भी प्रार्थना कर सकते हैं, உங்களால 50 ஆத்துமாக்களை சம்பாதிக்க முடியுமானா 50 लोगों को कमा सकते हैं, உங்களால 500 ஆத்துமாக்களையும் சம்பாதிக்க 500 முடியும். लोगों को भी कमा सकते हैं. என் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். थोड़ा में जो करा है கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் बड़ी बातों में அநேகத்திலே அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். परंतु उसमें இங்க இருக்கிற யாரும் சும்மா கிடையாது. परंतु यहाँ पर रहने वाला कोई भी ऐसा नहीं है. அடிக்க தெரிந்தவர்கள், सब मारने आते हैं, தேவ சத்தம் கேட்க தெரிந்தவர்கள். परमेश्वर की आवाज को सुन सकते हैं, सुनने वाले. You know how to preach the word of God. आप कैसे परमेश्वर के वचन को प्रचार करते हैं? அத நல்லா தான் பண்ணுங்கன்னு சொல்றார். अच्छे से मैंने प्रचार किया. கொஞ்சம் கண்ண மூடுங்களே ப்ளீஸ். थोड़ा आंख बंद कीजिए. செய்ய தெரியாதவங்கன்னா பிரச்சனை तो இல்லை. नहीं करने आता तो अलग बात होता है. தெரிஞ்சிட்டு ஏன் 3 कुछ हम करने आता है, தெரிஞ்ச பிறகு ஏன் 3 தடவையோட நிறுத்தணும்? आओ कि सब कुछ आता तो 3 बार में क्यों रुकना है? நான் தொடர போறேன். मैं उसको शुरुआत करूंगा. என்னால 5-6 தடவை मैं அடிக்க और முடியும். 4-5 बार मारूंगा. உங்க பசி தாகந்தா आपका भूख प्यासी உங்க ஊழியத்தினுடைய அளவை आपकी தீர்மானிக்க सेवकाई போகிறது. की जो हिसाब को दिखाता है. ஒரு 2 வார்த்தை உங்க சத்தத்தை உயர்த்துங்க दो பார்க்கலாம். शब्द आपकी आवाज को ऊंचा करते हुए. கிபாரா கந்தூரா பஷரபே கந்தூரியாந்தலசியாடா. இவ்வளவுதானா பாஸ்டர்ஸ்? இவ்வளவுதானா? क्या इतना ही आपके पास आवाज है? कैपेसिटी இருக்கா? क्या आपके पास भूख है, प्यास है? हालेलुया. ஒரே சண்டேல एक ही झगड़ा में 4 சர்வீஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு பலன் இருக்கா? 4 सर्विस चलाने के क्या आपका கர்த்தர் 4 சர்வீஸ் தருவா. परमेश्वर आपको 4 सर्विस देगा. ஈவினிங் எனக்கு ஒரு சர்வீஸ் நடத்த பலன் இருக்கு. आपको एक सर्विस चलाने की ताकत है. கர்த்தர் தருவா. परमेश्वर देगा. என்னால மராட்டி சர்வீஸ் நடத்த मैं முடியும்னு मराठी சொல்லுவீங்களா? सर्विस कर सकता हूं ऐसा बोल கர்த்தர் सकते हैं. தரப்போகிறா. परमेश्वर को देने वाला है. என்னால யூத் மீட்டிங் நடத்த मैं முடியும்னு यूथ சொல்லுவீங்களா? मीटिंग चला सकता हूं. बस கர்த்தர் बोल दे. வாலிபர்களை தரப்போகிறா. परमेश्वर जवानों को देगा. என்னால சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி செய்ய முடியும்னு சொல்றீங்களா? मेरे लिए एक काम कर सकता हूं. परमेश्वर देने वाला. लबा शमदारी का लबा आला का लबा शमदारी का लबा उला आला का लबा शमदारी का लबा लबा सब कुछ आपको परमेश्वर देगा. परमेश्वर सबको आपको देगा. लबा शमदारी का लबा उला आला का लबा शमदारी का लबा लबा उला आला का लबा शमदारी का लबा लबा शमदारी का लबा उला आला का शमदारी का लबा लबा शमदारी का लबा उला का लबा शमदारी का लबा उला का लबा शमदारी का लबा शमदारी का लबा. हालेलुया हालेलुया के बारकादा उडरा बाला आतला बसिया रिकंदा अदला लगडवसिया अंदर अड़िए अड़िए मार को मारो और सर्विस यस 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 आप चला सकते हैं 2 सर्विस भी. हालेलुया लबा शमदारी का लबा शमदारी का. அம்புகளை பிடிக்க தெரிஞ்சிட்டாலே आपको अगर बाण पकड़ने आया है, அடிக்கக்கூடிய பலன் இருக்குன்னு अगर அர்த்தம். मारने को ताकत है आपके पास. யோவான் 20ஆம் அதிகாரம் रोम के जो 20वां अध्याय, யோவான் 20:4-5 வசனம். यूहन्ना का 20 पे जो 4-5 இரண்டு लिखा है. சீஷர்கள் கல்லறையினிடத்தில் வேகமாய் ஓடினார்கள். 2 चेले जो कब्रिस्तान के வாசிங்க, पास வாசிச்சு तेजी से भागने लगे. வாசிச்சு சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். यूहन्ना के 20 का 4. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன், நல்ல கவனிங்க, பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் முந்தி ஓடி. அப்ப
அப்ப அவனை விட पतरस से भी இந்த சீசனுக்கு கொஞ்சம் பசி ஜாஸ்தி. ये चेलों को थोड़ा भूख ज्यादा था. பசி ஜாஸ்தி. भूख ज्यादा है. எதுக்கு பசி ஜாஸ்தி? वो किस बात में भूख था? அந்த ஊழியக்காரனை விட வேகமா ஓடணுங்கிற பசி ஜாஸ்தி. वो सेवक से भी उससे ज्यादा और आगे அந்த பாஸ்டரை விட வேகமா ஓடணுங்கிற பசி ஜாஸ்தி. उससे भी थोड़ा तेज आगे भागो. அவரை விட சத்தமா பிரசங்கம் பண்ணணுங்கிற प्रचार करने का वास्ते. அவரை விட பிரசங்கம் நல்லா பண்ணணுங்கிற பசி ஜாஸ்தி. उससे भी ज्यादा अच्छा प्रचार करने का ऐसा भूख था. அவரை விட சர்ச்சை நல்லா டெக்கரேட் பண்ணணுங்கிற பசி ஜாஸ்தி. अच्छा चर्च को डेकोरेशन करने का अच्छा भूख था. அவரை விட தன்னை காட்டிக்கொள்ளணுங்கிற பசி ஜாஸ்தி. उससे भी अपने आप को संभाल लेना ऐसा भूख था. அவன் முந்தி ஓடி उससे भी आगे निकल गया. கவனிச்சீங்களா? देखो वहां पर वो गया, कब्रस के करीब गया, वहां पर अंदर नहीं गया. கூட இருக்கிற ஊழியக்காரனை முந்தணுங்கிற பசி ஜாஸ்தியே தவிர साथ में पास्टर से भी आगे निकल जाने का ऐसा भूख है. உள்ள போணுங்கிற பசி இல்ல நம்ம ஆளுக்கு. कब्रस के पास आकर अंदर जाने का मन उसके अंदर नहीं था. ஊழியக்காரங்க கூட போட்டி போடுறதுல தான் பசி ஜாஸ்தி. पासवान के साथ जो है आगे पीछे उसको दौड़ना है, आगे निकलना भूख है. பரலோகத்துக்கு போணுங்கிற பசி இல்ல. पर स्वर्ग जाने का वो भूख नहीं है. ஸ்பீடா போனீங்களே சார், इधर स्पीड आप गए, அது அவனை ஓவர்டேக் பண்ணணும். उसको ओवरटेक करके मुझे आगे जाना है. ரொம்ப ஸ்பீடா போனீங்களே பாஸ்டர், वो स्पीड आगे निकल गया, वो அவனை ஓவர்டேக் பண்ணணும். उसको ओवरटेक करके जाना है. ஸ்பீடா போயிட்டு स्पीड जाके கல்லறைக்கு வெளியில நின்னுட்டார். पर वो कब्र के बाहर खड़ा हो गया. உள்ளே போக அவன் वो போகல. अंदर भी जा नहीं पाया. அவன் பசி அவ்வளவுதான். उसका भूख जो है इस सब इतना ही है. பிந்தி வந்த சீசன் परंतु जो पीछे से आया वो அவன் பின்னாடி வந்தாலும் वो पीछे से आने पर भी அவனுடைய பசி उसका भूख क्या है? ஊழியர்களை ஓவர்டேக் பண்ணணும் இல்ல, परमेश्वर के दास को ओवरटेक அடைய करना है. வேண்டியதை அடைய வேண்டும் என்கிற பசி. वो कब्रिस्तान के இன்னைக்கு अंदर நான் जाना இயேசுவின் है. நாமத்துல சொல்றேன், यीशु के नाम से நான் बताओ. ரொம்ப பிந்தி ஓடுறேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பிந்தி ஓடினாலும் पीछे दौड़ने पर भी பஸ்திக்குள்ள போக போறீங்க. आप अंदर जाना है. நீங்க பிந்தி ஓடினாலும் आप पीछे से दौड़े, முந்தினோர் பிந்தினோர் वो ஆவார்கள். आगे और पीछे होगा, பிந்தினோர் முந்தினோராக पीछे वो போகிறார்கள். व्यक्ति आगे निकल जाएगा. உங்க பசி சரியா இருக்குமா? आपका भूख सही होना है. ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். परमेश्वर ने बात किया. ஊழியக்காரங்களை முந்தணுங்கிறது நம்ம பசியா இருக்க கூடாது. परमेश्वर के दास को आगे निकल जाना भूख नहीं होना है. அந்த பாஸ்டரை விட என்ன நல்ல பாஸ்டர்னு சொல்லணுங்கிற பசி वो எனக்கு வேண்டாம். पास्टर से मुझे अच्छा पास्टर बोलना ऐसा प्यास भूख नहीं है. என் பசி எல்லாம் உள்ள போணும். मेरा भूख सब कुछ वो என் होना பசி எல்லாம் உள்ள போணும். मेरा भूख सब अंदर जाना है, वो है. எல்லாரும் ஒரே ஜமானனுக்கு தானே வேலை செய்றோம். हम कैसे एक सब लोग எல்லாரும் ஒரே ராஜ்யத்துக்கு தானே हम सब போறோம். एक ही राज्य एक ही ईश्वर का सेवा काम करते நமக்குள்ள हैं. எதுக்கு காம்படிஷன்? तो आप क्या के कंपटीशन நமக்குள்ள எதுக்கு போட்டி? हमारे अंदर क्यों कंपटीशन हो रहा है? நான் அவரை முந்திட்டேன், நான் இவரை முந்திட்டேன், मैं उससे आगे बढ़ाऊं. நான் அவரை விட பெரிய டிவி வாங்கி வச்சிருக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, முந்தி ஓடினவங்களுடைய பசி வேற. जो आगे जो भागा वो उसका भूख अलग है. இந்த முந்தி ஓடினவன் जो आगे भाग निकला கல்லறைக்குள் குனிந்து பார்த்து वो कब्र के अंदर छुप के देखा, சீலைகள் கிடக்கிறதை वहां கண்டான். पर जो साड़ी पड़ा हुआ सफेद वस्त्र उसे देखा. அவன் பசி அவ்வளவுதான். उसका भूख उतना ही हिसाब है. அவர் பசி அவ்வளவுதான். उसका भूख उतना ही है. ஆனா பிந்தி வந்தவரு तो पीछे से आया, உள்ள போயிட்டாரு. अंदर चला गया. அவரு உடம்புல சுத்தி இருக்கிற சீலையும் பார்த்தாரு, वो जो कपड़ा जो शरीर पे लपटा हुआ वो भी देखा. தலையில சுத்தி இருக்கிற वो சீலையும் பார்த்தாரு. सर पे जो घुमा के रखा था वो कपड़े को भी उसने देखा. இவரு பசியை விட இவரு பசி கொஞ்சம் इसका ஜாஸ்தி. भूख से भी इसका भूख ஆனா ज्यादा ஆனா ही था. இவங்க ரெண்டு பேரை தாண்டி ये दोनों को पार करके இன்னொரு அம்மா பின்னாடி வர்றாங்க. और एक माँ जो पीछे और एक बहन, அவங்க பசி கொஞ்சம் ஜாஸ்தி. उसका भूख उससे भी ज्यादा है. அவங்க அழுது கொண்டே वो பார்த்தார்கள். रोते हुए देख रहे हैं. சீலை இருந்த அதே இடத்தில் जो कपड़ा था उसी साथ ரெண்டு में தூதர்களை वो கண்டார். स्वर्गदूत को उसने देख पाया. பாடி இயேசுவை கண்டார். उसने यीशु को देख पाया. உங்க பசிதான் आपका भूख है. இந்த வருஷம் தேவனை வெளிப்படுத்த आप போகிறது. परमेश्वर को प्रकट कर सकते हैं. கிருபைகளை வெளியே கொண்டு வர போகிறது. भगवान को प्रकट करेगा. He will manifest. आप जो एक आदर में ऊंचाई में आएंगे. He will manifest. आपका जो भूख, என் பசி தாகம், என் பசி தாகம். आपका जो भूख का प्यास, எது நீங்க பார்க்க போறீங்க, எதை பார்க்க கூடாதுங்கறத நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. आप क्या देखना है क्या नहीं देखना है वो निर्णय आपके ऊपर है. எதை பார்க்கணும் எதை பார்க்க கூடாதுங்கறத கர்த்தர் அல்ல, நான் தான் முடிவெடுக்கணும். क्या देखना है क्या नहीं देखना है उसका निर्णय आपको உன் लेना है. கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும். परंतु ऐसा देखने से हमारा शरीर पूरा उजाला होगा. இந்த ஸ்டேஜ்ல எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். तो यहाँ पर देखो
इस स्थान में எல்லாம் நமக்கு ஓப்பனா இருக்கு. सब कुछ खुला हुआ है. ஒரு பாஸ்டர்ட்ட கேட்கலாம், இங்க என்ன இருக்குன்னு एक கேட்டீங்கன்னா पास्टर को पूछेगा तो क्या बोलेगा? டிவி இருக்குன்னு சொல்லுவாங்க, यहाँ पर टीवी है, 2 கேமரா இருக்குன்னு சொல்லுவாங்க. 2 कैमरा है. இன்னொரு பாஸ்டர்ட்ட கேட்டா और एक पास्टर को पूछते हैं இந்த டிவி வந்து VU கலிபோர்னியான்னு சொல்லுவாங்க. ये जो टीवी में VU कैलिफोर्निया लिखा है. இன்னொரு பாஸ்டர்ட்ட கேட்டா और एक पास्टर पूछेगा ஸ்டார் இருக்குன்னு यहाँ சொல்லுவாங்க. पर जो स्टार लटक रहा है. இன்னொரு பாஸ்டர்ட்ட கேட்டா और एक पास्टर पूछते हैं இதுல ரோஸ் கலர் இருக்கு, இதுல வயலட் கலர் இருக்குன்னு यहाँ पर சொல்லுவாங்க. रोज कलर है, यहाँ violet है. எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி அவைலபிள். यहाँ पर ஆனா तो உங்க सब कुछ है. பசிக்காக सब कुछ है, அதிக पर இன்ஃபர்மேஷன் உங்களால சொல்ல आपको முடியும். जो बुक से आप ज्यादा इंफॉर्मेशन आप ले सकते எவ்ரிதிங் हैं. இஸ் அவைலபிள். सब कुछ है. இந்த மும்பை பட்டணத்துல எல்லாவற்றையும் கர்த்தர் वहाँ पर ஆயத்தமாக सब இருக்கிறார். कुछ तैयार है. என்னுடைய பசி தாகம், आपके बुक के ऊपर கரங்களை உயர்த்தி என்னுடைய பசி தாகம். आपके बुक से இப்ப ஆண்டவர் கேக்குறாரு, परमेश्वर पूछा நீங்க நீதியா இருக்கிறீங்களான்னு கேட்கல, क्या आप धार्मिक है कि नहीं? நீதியா வாழ விரும்புறீங்களான்னு क्या கேக்குறாரு. आप धार्मिक जीवन जीना நீங்க चाहते हो? ஜெபம் பண்றீங்களான்னு आप கேட்கல, प्रार्थना करते कि नहीं? पूछा ஜெபம் பண்ணணும்னு விரும்புறீங்களான்னு क्या கேக்குறாரு. प्रार्थना करना चाहते हैं? நீங்க ஊழியம் செய்து சாதிச்சிட்டீங்களான்னு கேட்கல, आपने सेवा करके कुछ சாதிக்கணும்னு விரும்புறீங்களான்னு क्या கேக்குறாரு. आप कुछ करना चाहते हैं, स्थापित करना चाहते हैं? கவனிங்க, ஜெபம் பண்றதுங்கிறது வேற, प्रार्थना करना अलग है, ஜெபம் பண்ணணும்னு விரும்புறது வேற. प्रार्थना करना चाहते हैं वो अलग है. இப்ப மதியானம் 1 மணி 1:30 மணினா சிலருக்கு பசிக்கும். 1-1:30 बजे कुछ लोगों को भूख लगता है. பசிக்கிற நேரம் சாப்பாடு இல்லனாலும் பரவாயில்ல, भूख लगता है उस समय भोजन नहीं तो भी चलेगा. பசிக்கணும்ல. पर भूख लगना जरूरी है. That is the qualification. वही जो है हमारा गुण है, அதுதான் எலிஜிபிலிட்டி. वही तो है. ஜெபிக்கலங்கிறது இரண்டாவது, प्रार्थना अलग बात है. ஜெபிக்கணுங்கிற பசி இருக்கணும். प्रार्थना का भूख आपको लगना चाहिए. பரிசுத்தமா வாழறது இரண்டாவது. पवित्र जीवन अलग है. பரிசுத்தமாய் வாழணும்னு விரும்புகிறேன். पवित्र जीवन ஆத்துமாக்களை में बिताना ऐसा இத்தனை वो வருஷம் क्या இத்தனை करना है. வருஷ ஊழியத்துல ஆத்துமாக்களை இல்லைன்னு சொல்றது வேற, इतने साल में मेरे पास कोई भी लोग नहीं है ऐसा अलग बात ஆத்துமாக்களை है. வாஞ்சிக்கிறேன் என்று मैं சொல்லுவது लोगों को வேற. प्राप्त करूंगा वो இன்னைக்கு भूख अलग கர்த்தருடைய है. ஆவியானவர் पवित्र சொல்லுகிறார், आत्मा ये बात को कहता है. அந்த பசி இருக்குல்ல, भूख जब உங்களை लगता है கர்த்தர் திருப்தி அடைய பண்ணுவார். वो परमेश्वर அந்த आपको பசி भूख இருக்குல்ல, करेगा. वो भूख है. நாம் தோற்று போவதில்லை. वो भूख है तो आप இந்த हारेंगे பசி नहीं. இருக்குல்ல, वो भूख है तो இந்த ஆலயத்தை நன்மையினால நிரப்புவார். मेरे भवन को भलाई से वो भर देगा. என் கூட எத்தனை பேர் இடைய போறீங்க? आप कितने लोग जो है इस बात से तृप्त, நான் அற்புத அடையாளம் செய்துட்டேன்னு சொல்லல, प्रचार के लिए नहीं, அற்புத அடையாளங்கள் செய்துட்டேன்னு சொல்லல, मैं प्रचार में चमत्कार किया वो उस बात नहीं, செய்யணும்னு விரும்புறேன். पर मैं उस करना चाहता हूँ. அந்த கூட்டத்தை தான் இயேசு எதிர்பார்க்கிறார். इस सेवकाई में इस प्रार्थना में செய்துட்டீங்களான்னு கேட்கல, वो आपने कर दिया करके नहीं पूछ रहा है. ஒரு வாலிபன்ட்ட இயேசு கேட்கிறார், एक जवान से यीशु ने कहा, நீ என்ன பின்பற்றி வர விரும்பினால் तो अगर मेरे पीछे आना चाहता है கற்பனைகளை கைக்கொள். मेरी आज्ञा का पालन அவன் कर. அடுத்த வார்த்தை சொன்னான், என் சிறு வயது முதல் நான் கை तब கொண்டிருக்கிறேன். उसने यीशु को उत्तर दिया, मैं अपने छोटे बालकपन से मैं उसका पालन கை करता हूँ. கொண்டீங்களான்னு கேட்கல, उसने ये नहीं पूछा कि कुछ है कि नहीं, விரும்புறீங்களான்னு கேட்கிறார். तुम चाहते हो. இந்த பசி இன்னும் எனக்கு இருக்கு ஆண்டவரே, भूख है, எனக்கு அந்த பசி இருக்குன்னு சொல்றவங்க. जो भूख है करके 38 வருஷமாய் பெதஸ்தா குளத்தில் ஒருவன் படுத்து கிடந்தான். एक व्यक्ति 38 साल से बेथेस्दा मंडप में पड़ा है. 38 years 38 साल 38 years. 38 साल से ஆனா 38 வருஷமா அவன் என்ன சொல்றான் தெரியுமா? वो 38 साल से क्या कहा? இயேசு கேக்குறாரு, यीशु पूछा, நீ சுகம் பெற விரும்புகிறாயான்னு கேக்குறார். तू चंगाई पाना चाहता क्या? ப்ளீஸ், पूछा, நீ சுகம் பெற तू चंगाई पाना चाहता है क्या? चंगाई पाना चाहता है. God will never complain. கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டார். किसको संबंध में नहीं बोलते, संबंध करके. 38 வருஷமா இருந்துட்டு நீ ஏன் குளத்துல இறங்கலன்னு கேட்கல அவனை. तो क्योंकि किसको संबंध करके नहीं बोलता कि तू 38 साल से पड़ा है तो वहां पर बेथेस्दा में क्यों नहीं उतरा? 38 வருஷம் இருந்துட்டு உன்னை விட ஜூனியர்லாம் சுகமாயி போயிட்டா, நீ ஏன் இப்படி இருக்கறன்னு கேட்கல. जो आगे व्यक्ति है वो चंगाई होके गए वैसे नहीं पूछते. அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை, उसने एक ही शब्द कहा, நான் இறங்குறதுக்கு முன்னாடி வேறு ஒருவன் मैं இறங்கிறான், जाके उतरने से पहले और कोई उतर जाता है. என்ன கூட்டி கொண்டு போய் விட யாரும் இல்லை. मुझे वहां पर ले जाके उतारने वाला कोई नहीं है. ரெண்டு விஷயம் சொல்றாரு, एक ही बात बोला उसने, எனக்கும் ஸ்ட்ரெngth இல்ல, मुझे भी ताकत नहीं है, என்ன கூட்டிட்டு போகிறதுக்கும் சப்போர்ட் இல்ல. मुझे लेकर जाने वालों को भी ताकत नहीं है, there is no strength, उसको भी ताकत नहीं there है, is no support. जो उसको मदद करने वाला कोई ताकत वाला व्यक्ति नहीं है. ஆனா இன்னும் நான் எழும்பி நடக்கணுங்கிற விருப்பம் எனக்கு குறையல.
मैं उठ के चलूंगा ऐसे विचार मुझे कम ही नहीं हुआ சாதிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு குறையல. उसके अंदर ऐसा विचार कम नहीं हुआ कभी घटा नहीं ஆத்துமாக்கள் சப்போர்ட் இல்லாம இருக்கலாம், पर कोई कलिशा में मंडली में सपोर्ट नहीं ऐसा रह ஃபேமிலி सकता சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். कोई भी मदद आपके जीवन में नहीं हो सकता है, ஆனா எனக்குள்ள எரிகிற அந்த அக்கினி இன்னும் அணையல. परंतु मेरे अंदर एक ज्वाला है जो நான் இன்னும் எழும்பி நடப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ऐसे एक ज्वाला जल रहा है कि मैं उठ के चल पाऊंगा, चल जाऊंगा. உடனே இயேசு சொல்றாரு, அந்த तभी यीशु ने कहा அந்த விருப்பம் இருக்குல்ல, तुमको चाहत है அந்த ना, பசி இருக்குல்ல, तुमको भूख है ना, எழுந்து உன் तू उठ படுக்கை के எடுத்துக்கொண்டு उठ जा, நட. उठ जा, इस समय उठ जा, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. तू अपने बिस्तर को लेके चल. இந்த காலை வேளையில इस सवेर के समय உங்களை விட சாதிச்சுட்டேன்னு நான் பேசல. कुछ मैं स्थापित कर दिया हूं करके नहीं बोलता हूं. ஆனா இன்னைக்கும் பசி தாகம் உள்ளவர்கள், जो भूखा है, ஊழியத்தினுடைய அலைச்சல் நிமித்தம் जो सेवकायन के जो जीवन में சில நேரம் ஜெபிக்க முடியறது இல்ல, कई समय पर जिंदगी में சில प्रार्थना नहीं நேரம் कर पाते, உட்கார்ந்து இருந்து பைபிள் कई மெடிடேட் பண்ண समय முடியறது बैठ இல்ல. के बाइबल भी नहीं पढ़ पाते. ஆனா பஸ்ல போகும்போது जब बस में हम यात्रा करते हैं, ஒண்ணே ஒண்ணு தோணும், मन में बहुत विचार आता है, டைம் கிடைச்சா ஜெபிப்பேன் ஆண்டவரே, यीशु अगर मेरे पास समय मिले तो मैं जरूर प्रार्थना करूंगा, எனக்கு வாய்ப்பு கிடைச்சா உங்க சமூகத்துல விழுந்து अगर கிடப்பேன் मेरे पास ஆண்டவரே. समय मिले तो मैं आपके चरणों पर पढ़ाई रहूंगा. அந்த பசி தாகமே என்ன திருப்தி அடைய பண்ணி இருக்கிறத अगर நான் भूख ही नहीं பார்த்திருக்கிறேன். लगता है, प्यास ही नहीं लगता है तो कैसा होगा. ஆனா அந்த காலை வேளையில इस सवेरे के समय पर அந்த பசியும் இல்லங்கிறது தான் ஆண்டவருக்கு வேதனை. परमेश्वर के अंदर क्यों दुख था कि Please, please, उसके please. अंदर वो भी भूख है ही नहीं है, சாப்பிடலங்கிறது ரெண்டாவது, खाना नहीं खाया वो अलग है. பசிக்கவாது செய்யணும்ல பாஸ்டர். कौन सा भूख तो लगना चाहिए आपको, நான் குடிக்கலங்கிறது ரெண்டாவது, पिया नहीं वो अलग बात है, ஆனா குடிக்கணுங்கிற தாகமாவது वो இருக்கணும்ல, प्यास तो अवश्य लगना चाहिए. அதுதான் எலிஜிபிலிட்டி. इसलिए காலையில 6 மணிக்கு எழும்பணும்னு நினைக்கிறோம், 6 बजे हम उठने का सोचते प्लान किया, 4 மணிக்கு எழும்பணும்னு நினைக்கிறோம், 4 बजे उठना सोचते, மிட் நைட்ல எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம். रात हम बैठ के प्रार्थना करना सोचते हैं. ஆனா அசந்து தூங்கிடுறோம். अगर हमारा जो शरीर थकावट से सो जाते हैं, காலையில எழும்பின உடனே जब सवेरे उठते हैं ச்சே மிஸ் பண்ணிட்டேனேன்னு தோணுது பாத்தீங்களா? मन में जो सोचते हैं कि अरे मैंने दिन को मेरे அதுதான் प्रार्थना பசி. में मिस कर दिया, அதுதான் பசி. वही हमको भूख है. நேத்து ராத்திரியை விட்டுட்டேனேன்னு தோணுது अरे பாத்தீங்களா? कल रात को मैंने छोड़ दिया, मैंने कैसा இன்னைக்கு प्रार्थना किया, மார்னிங் கம்யூனியனை விட்டுட்டேன்னு தோணுது பாத்தீங்களா? अरे सवेरे को मैंने इसको छोड़ दिया, वो அதுதான் பசி. हमको भूख है, वही भूख है. ஜெபம் பண்ணல, प्रार्थना नहीं किया, அதனால என்னன்னு उससे क्या हो गया, क्या होगा. அப்படி இருக்கிறவர்களுக்கு वैसा विचार नहीं, பசிதாகம் செத்துட்டுன்னு அர்த்தம். वैसा है तो आप जीवित Your मर चुके हैं. appetite is dead. आप जीवित रहकर भी आप मर चुके हैं. பசிதாகம் செத்துட்டு अब बस जो भूख आपका முகாந்திரம் खत्म, இல்லாம भूख முகாந்திரம் मिट இல்லாம गया आपका, முகாந்திரம் இல்லாம ஆண்டவர் பேச மாட்டார். वो परमेश्वर से बात नहीं டாக்டர்ட்ட போனீங்கன்னா डॉक्टर के पास जाने से டாக்டர் கேக்குற முத கேள்வி அதுதான், डॉक्टर पहले यही पूछेगा, சமயத்துக்கு பசிக்குதா, अच्छा भूख लग रहा है आपको, சமயத்துக்கு தாகம் எடுக்குதான்னு. अच्छा प्यास लग रहा है, எடுக்குதுன்னு சொன்னீங்கன்னா बोलो भूख लग रहा है, டேப்லெட் எழுதி தந்துட்டு வீட்டுக்கு போக दवा சொல்லிடுவாரு. लिख के देगा, बोले घर में என்ன जा, பசிதாக இருக்கிற வரைக்கும் क्योंकि जब तक है you are healthy ன்னு அர்த்தம். आप अच्छे हैं, भूख लग Please, रहा है, you are healthy ன்னு அர்த்தம். आपका जो शरीर You है, are ताकत healthy ன்னு अच्छा है, அர்த்தம். आप अच्छे health है. ஆனா பசிதாக இல்லைன்னு अगर சொன்னீங்கன்னா आपको भूख और प्यास नहीं है, டாக்டர் எழுதி தருவாரு, डॉक्टर लिख के देगा, go and take a scan, आपको जो स्कैन लेना पड़ेगा, something problem, आपके अंदर कुछ तकलीफ है, कुछ your प्रॉब्लम है, system will be affected. आपके अंदर कुछ तो प्रॉब्लम है. இப்ப ஆண்டவர் கேக்குறாரு, डॉक्टर पूछते हैं, ஜெபிக்கிறீங்களான்னு क्या கேக்குறாரு, प्रार्थना करते हैं, पूछते हैं ஜெபிக்கணுங்கிற பசி இருக்கான்னு கேக்குறாரு. भूख लगने का जो ऐसा प्रार्थना का எல்லாத்தையும் நான் கரெக்டா செய்யறேன்னு சொல்லுகிறவர் இந்த பூமியில யாரும் இருக்க முடியாது. ऐसा मैं सब कुछ सही करता हूँ, ऐसा इस पृथ्वी में कोई भी नहीं बोलने वाला, செய்யணுங்கிற பசி எனக்கு இருக்கு, परंतु मेरे पास वो भूख जो करना है, பசி எனக்கு இருக்கு. आपके अंदर भूख लगना है, அந்த பசி தாகத்தை वो भूख और प्यास को கரங்களை உயர்த்தலாமே. हाथ उठा सकते हैं हम. இந்த பசி தாகம் वो भूख और प्यास 38 வருஷம் ஆச்சு, 38 साल हो चुका है, 22 வருஷம் ஆச்சு, 22 साल हो चुका है, 30 வருஷம் ஆச்சு, 20 साल हो चुका है, 22 வருஷம் ஆச்சு. 22 साल हुआ है, ஆனா இன்னும் என் டெஸ்டினிக்கு என்னால போக முடியல. परंतु आज भी मैं वहां जा नहीं पा रहा हूँ, என்ன கூட்டிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்ல. लेके जाने वाला कोई नहीं है, நல்ல ஊழியம் செய்யன்னு என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் இல்ல. अच्छी जो सेवक है में मेरे साथ कोई नहीं है, பினான்சியலி சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இல்ல. मेरे सेवा में मदद करने वाला कोई नहीं है, ஆனாலும் நான் விரும்புறேன், तो भी मैं चाहता हूँ, நான் வாழணும்னு விரும்புறேன், पर मैं चाहता हूँ, நான் சாதிக்கணும்னு मैं कुछ விரும்புறேன், करना चाहता हूँ, நானும் சுகம் பெற விரும்புகிறேன், मैं चंगाई पाना चाहता हूँ, நானும் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னு करना விரும்புறேன். चाहता हूँ, அந்த ஒரு பசிதாக वो போதும். एक ही भूख आपके உங்க सामने है, படுக்கை எடுத்துக்கொண்டு आपके நடக்க. बिस्तर को छोड़कर आप उठ सकते हैं. லீபா கட்டூசியாட்டா. ஹாலே ஹalleluya
हालेलुया Hallelujah. Hallelujah. हालेलुया தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, दाऊद ने कहा கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம்னு சொல்லும்போது जब लोगों ने बोला परमेश्वर के भवन में हम जाएंगे எவ்வளவு மகிழ்ச்சியா तब இருந்தேன். मेरे मन आनंद से भर गया. நான் இப்ப என்னால அங்க போக முடியல, मैं जा नहीं पा रहा हूँ ஆனா எனக்கு அந்த பசி இருக்கு. और मेरा तो भूख है. அது அவனை தகுதிப்படுத்திட்டு. वही जो ஒரே ஒரு வசனம் படிக்கலாம், நாம் ஜெபிக்க போகிறோம். पढ़ेंगे அப்போஸ்தலர் 10:10. प्रेरित काम 10:10 அப்போஸ்தலர் 10:10. प्रेरित काम 10:10 Book of Acts chapter 10 verses 10. 10 का 10 அவன் மிகுந்த பசியடைந்து वो बहुत சாப்பிட மனதா இருந்தான். ஆயத்தம் பண்ணுகிற போது கவனிங்க, जब वो அவன் மிகுந்த जब பசியடைந்து उसको ज्यादा भूख लगा சாப்பிட மனதா वो இருந்தான். खाना चाहता था. அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகிற போது, जब लोग भोजन बना रहे थे, லெட் மீ ஃபினிஷ் ஹியர், இங்க நான் முடிக்கிறேன். मैं खत्म करता हूँ. देखो அவனுக்கு பசி உண்டாயிற்று, उसको बहुत भूख लगा அவன் சாப்பிட மனதா இருந்தான். और उसको खाने का मन था. இந்த பசி உலக பிரகாரமான பசி, इस संसार रीति का एक भूख है. சரீரத்துக்கு வேண்டியதான பசி. इस शरीर के लिए அந்த चाहिए भूख. சரீரத்துக்கு வேண்டியவைகளை நோக்கி ஓடுகிறான். इस शरीर के கொஞ்சம் கவனிங்க, जरूरत के लिए भागता கொஞ்சம் है. சரீரத்துக்கு வேண்டியவைகளை நோக்கி अपने ஓடுகிறான். शरीर के जरूरत के लिए भागता தன் है. வயிற்றுக்கு தேவையானதுக்காக अपने ஓடுகிறான். पेट के जरूरत के लिए भागता है. இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று ஓடுகிறான். इच्छा को पूरा करने के लिए ஆனா भागता है. I thank God, परंतु परमेश्वर அந்த சாப்பாடு ரெடி ஆகல. वहां पर भोजन அந்த तैयार नहीं சாப்பாடு है. இன்னும் ரெடி ஆகல. वहां भोजन तैयार என் नहीं है. கேள்வி, அந்த சாப்பாடு ரெடியா இருந்தா பேதுரு மேல் விட்டறைக்கு வந்திருக்க மாட்டான். அந்த சாப்பாடு ரெடியா இருந்தா वहां भोजन तैयार பேதுரு होता. மேல வந்திருக்க முடியாது. पतरस ऊपर नहीं आता. பேதுரு ஞான திருஷ்டி அடைந்திருக்க முடியாது. परमेश्वर को वहां पर दर्शन प्रकट नहीं होता. பேதுருக்கு வானம் திறந்திருக்காது. वहां पर आकाश खुला नहीं रहता. பேதுருக்கு அந்த தரிசனம் கிடைச்சிருக்காது. पतरस को நான் दर्शन சொல்றேன், मिलता. உங்க பசி உலக பிரகாரமா இருந்தாலும் आपका अगर भूख संसार रीति உங்க में हो, பசி ஆவிக்குரிய परंतु பசியா आपके भूख आत्मिक रीति से திருப்பி விட போகிறான். वो तृप्त होना है. கரங்களை உயர்த்து. हाथ उठाते हुए உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? क्या आपको लाभदायक है? இன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். मैं परमेश्वर ஒரே ஒரு நிமிஷம் உங்க கண்ணை திறந்து பாருங்களேன். 1 मिनट की आंख खोल के देखिए. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். परमेश्वर को धन्यवाद देता हूँ. என் பசி உலக பிரகாரமான பசியா தான் இருந்துச்சு. मेरा भूख संसार रीति का भूख ही था. ஆனா அந்த பசிக்கு நோக்கி நான் ஓடும்போது जब मैं भूख के और मैं दौड़ रहा था, அது எனக்கு ஆயத்தமாகல. पर वहां पर भोजन तैयार नहीं है. அது ஆயத்தமாகல. और भोजन तैयार नहीं है. ஆயத்தமாயிருந்தா நான் எங்க போயிருப்பேன்? अगर भोजन वहां तैयार रहता तो வேலையை நோக்கி தான் ஓடணும். मैं वहां नहीं जाता था. பிசினஸ் பண்ணிடலான்னு தான் ஓடணும். मैं बिजनेस करने के लिए भागा था. எங்கேயாவது போயிடலான்னு தான் ஓடணும். कहां तो चला जाओ. ஆனா அது ஆயத்தமாகாததுனால कुछ भी मेरे लिए नहीं हुआ. ஆண்டவர் என்ன யூ டர்ன் போட்டு மேல கொண்டு परमेश्वर வந்தார். को यू टर्न करके ऊपर ले गया. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, परमेश्वर का कि मेरे என் பிள்ளைகளை मेरे बच्चे எப்படி திருப்பணும்னு எனக்கு தெரியும். कैसा उसको बदलना है मुझे पता है. இது ஆயத்தமாயிருந்தா अगर वहां तैयार होता, இந்த பசியில அவன் திருப்தி அடைஞ்சிருப்பான். अगर ये बुक हमको होता, சில விஷயம் தாமதமானதுக்காக நன்றி செலுத்துங்க. कुछ समय जो है कुछ चीज जो है देरी சில से होता விஷயங்கள் है. ப்ளீஸ் ப்ரே பண்ணுங்க. சில விஷயம் कुछ தாமதமானதுக்காக, समय कुछ चीज देरी से होता है. சில விஷயம் ரெடி ஆயிருந்தா कुछ चीज अगर तैयार होता, என்னைக்கு நம்ம ஊழியம் போயிருந்திருக்கோம், आज मेरा सेवक चला जाता, என்னைக்கு நம்ம தரிசனம் मेरा போயிருந்திருக்கோம். दर्शन चला जाता. அந்த வெளிநாட்டு ஃபண்ட் ஆயத்தமாகாததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. वो भार्गव के फंड तैयार नहीं हुआ, उससे स्तुति करो. அந்த அந்த காரியம், எதிர்பார்த்த காரியம் ஆயத்தமாகாததற்காக अगर वो ஸ்தோத்திரம் काम பண்ணுங்க. अगर तैयार नहीं हुआ, उसके लिए स्तुति करो. ப்ளீஸ் ப்ரே பாஸ்டர். प्लीज आप लोग प्रार्थना कीजिए. இன்னைக்கு உங்க பசியை திருப்பி விட விரும்புகிறார். और आपके बुक को बदलना चाहता है. ப்ளீஸ் கொஞ்சம் கண்ணு மூடி ஜெபிங்களே. थोड़ा आंख बंद करके प्रार्थना करें. ரைட். நீங்க ரொம்ப மிஞ்சின ஆட்களா இருந்தா thank you அப்படியே இருங்க. ஸ்டே தேர் thank you. ஆனா let me tell you as a man of God, உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்வீங்க. மிஞ்சின துன்மார்க்கராய் இருக்கிறவர்களும் ज्यादा दुष्ट भी नहीं காலத்துக்கு முன்னே மரித்து போவார்கள். समय से पहले मर அந்த जाएंगे. பசிதாகமுள்ள கூட்டம் जो भूखा है प्यासा है, வாதைகளை நிறுத்துவதற்கு தேவன் பயன்படுத்த போகிறார். पीड़ाओं को रुका पाएंगे वो लोग. யோசிச்சு பாருங்க. सोचिए देखो, அந்த நெருக்கடி வந்தபோது जब दबाव आया, பேசாம எங்கேயாவது போயிடலாமா कहां तो நினைச்சீங்க. मैं चला जाऊं क्या, ஆனா அந்த வழி ஆயத்தமாகாததுனால पर वो तैयार नहीं हुआ से அந்த போன் அவங்க எடுத்திருந்தா அவங்க ட்ராக் மாறி वो இருந்திருக்கும். लिया होता तो वो चला ஆனா அது जाता. ஆயத்தமாகாததற்காக पर तो ஸ்தோத்திரம். तैयार नहीं हुआ, धन्यवाद.
கொஞ்சம் ஜெபிக்கிறது ஆயத்தமாகாததற்காக आप जो ஸ்தோத்திரம். प्रार्थना में तैयार नहीं हो சில धन्यवाद। விஷயத்தை கர்த்தர் டிலே பண்ணுகிறதற்காக बात को ஸ்தோத்திரம். परमेश्वर हल्का करता है उसका धन्यवाद। அது உங்களை ஆவிக்குரிய பசிக்கு आप தள்ளிவிட आपके போகிறது. आत्मिक भूख के लिए அது तैयार है, உங்களை ஆவிக்குரிய காரியங்களுக்கு वो தள்ளிவிட आपको போகிறது. आत्मिक काम के लिए तैयार करता है। சிலருடைய பசியை கர்த்தர் திருப்பி விடுகிறார். उन लोगों को भूख को परमेश्वर சத்து போன बदलता है, பசி தாகம் திரும்ப வருகிறது. वो जो पीस से वो भूख आता है। கர்த்தர் சிலரோடு திட்டவட்டமாய் परमेश्वर பேசுகிறார். कुछ लोगों से साफ रीति से बोलता है, உங்க கண்ணு முன்னாடி ஒரு படம் மாதிரி அது ஓடட்டும். आपके नजर में एक पिक्चर जैसा चल रहा है, அது மட்டும் எனக்கு ஆயத்தமா இருந்தா, अगर वो केवल मेरे लिए तैयार हो जाता, அந்த விசா மட்டும் கிடைச்சிருந்தா, वो केवल विसा मुझे मिल जाता, சவுதியில ஒரு எலக்ட்ரீஷியனா வேலை செய்ய वो வேண்டிய सऊदी உங்களை, में एक इलेक्ट्रिशियन का काम मुझे मिल जाता, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டிய உங்களை, काम को कुछ समय काम करते बैठ जाता था, சிலது ஆயத்தமாக்காததுனால कुछ की काम तैयार नहीं हुआ है, ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் आप एक மாற்றினார். परमेश्वर के दास बन के बैठे हैं। மறுபடியும் அந்த ஆப்பிடைட்டை கர்த்தர் தர விரும்புகிறார். परमेश्वर हमारे हाथों में, உங்களை நான் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். आप ये मत सोचो कि मैं आपको तकलीफ दे रहा அப்படி हूँ। இல்ல அப்படி இல்ல ஆண்டவர் பேசுறாருன்னு நீங்க நம்புனீங்கன்னா अगर परमेश्वर मुझसे बात करता है, ऐसा अगर भरोसा 2 करते, or 3 minutes. 2 बात, பசி வேற தாகம் வேற. 2 बात, भूख अलग है, प्यास अलग है। தரக்கூடாதுன்னு இல்ல பாஸ்டர், नहीं देना करके ऐसा नहीं है, தரதுக்கு ரெடி, देना है, எதையும் தருவதற்கு ஆயத்தம். वो देने के लिए तैयार है। தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தவர். परंतु उसने अपने एकलौता पुत्र दिया, 10 பேர்ல ஒருத்தர் தரல, ஒரே ஒரு குமாரனை वो நமக்கு 10 தந்தார். व्यक्ति को नहीं, परंतु एक ही लौता पुत्र को அதோடு दिया। கூட சேர்த்து மற்ற இவைகளை எல்லாம் वो அருளாதிருப்பது बोलता எப்படி? है कि ये केवल नहीं, इसके साथ औरों को भी देने के लिए तैयार है। எனக்கு कब- கெப்பாசிட்டி இல்ல, எனக்கு கெப்பாசிட்டி இல்ல. ये जो भूख है, அப்பமும் இறைச்சியும் சாப்பிட்ட நீங்க रोटी और मांस खाया हुआ आप, அப்பமும் தண்ணீருக்கும் போயிடாதீங்க. अभी आप जो रोटी और पानी में चले गए, மேல இருந்து கீழே இறங்கிறாதீங்க பாஸ்டர். ऊपर के परिस्थिति से नीचे मत आइए, பெரிய அளவுல இருந்துட்டு கீழே இறங்கி வந்துடாதீங்க. जो ऊपर की जो स्थान से आप नीचे के स्थान में ना आए, அப்பமும் இறைச்சியிலேயே நிலை நிற்க பழகுங்க. जो अब रोटी और जो मांस में आप रहो, பலவீனமானவர்களுக்கு தான் தண்ணி, जो निर्बल है केवल उसको पानी है, பலத்தவர்களுக்கு அப்பமும் இறைச்சியும். जो बलवान है उसको मांस और இனி रोटी है। ஊழியத்துல கடினமான ஆகாரத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். आपके सेवकाई में परमेश्वर If you कठिन भोजन को देना चाहते हो, उसे If पा you लीजिए। can. आप ध्यान रहो, என்னால முடியும்னு சொல்லுவீங்கன்னா, इससे होगा अगर आप कर सकते हैं। ஊழியக்காரங்களை ஓவர்டேக் பண்ணணுங்கிற பசி எனக்கு வேண்டாம். परमेश्वर के दास को ओवरटेक करने का भूख नहीं चाहिए, அந்த ஊழியக்காரனை விட நான் அப்படி இருக்கணும்னு वो पास्टर से भी थोड़ा आगे जाना है, அப்படி நினைக்காதீங்க. ऐसा मत सोचो, அவங்களை விட நல்ல கார் வாங்கணும்னு நினைக்காதீங்க. आपसे भी अच्छा कार लेने का मत सोचो, அதுல பசி வேண்டாம். उससे भूख नहीं चाहिए, அவரை பார்க்கணுங்கிற பசி उसको பெருகட்டும். देखने का भूख चाहिए, ஆத்துமாக்கள் மேல உள்ள பசி பெருகட்டும். लोगों के ऊपर क्या प्यास भूख உங்க होना है, பசிதான் முடிவெடுக்க போகிறது. आपका भूख ही உங்க निर्णय लेगा, ஊழியம் எவ்வளவு விசாலமாக வேண்டும் आपका என்று. सेवकाई कितना बड़ा होना है। Yes, yes, begin to pray. आप प्रार्थना कीजिए, செய்துட்டீங்கன்னு கேட்கல, செய்யணுங்கிற பசி இப்பவும் இருக்கான்னு கேட்கிறாரு. சாதிச்சிட்டீங்களான்னு கேட்கல, சாதிக்கணுங்கிற பசி இப்பவும் இருக்கு. और भी करना है, 30 வருஷம் ஊழியத்தை தாண்டிட்டேன். ஆனா எனக்குள்ள இருக்கிற பசி मेरा भूख अभी भी இன்னும் குறையல. अभी भी वो भूख कम नहीं हुआ है। காலேப் சொல்லுகிறார், कालेब कहता है, 85 வயசாயிற்று, आप 25 से ஆனா ऊपर हुआ, இப்பவும் யுத்தம் செய்யணும். अभी भी मैं युद्ध करना मैं चाहता हूँ। கர்த்தர் சிலதை ஆயத்தம் பண்ணாதபடி கர்த்தர் நம்மை திருப்பி விட போகிறார். परमेश्वर तैयार करके कुछ को बदलना चाहता है, இப்பொழுது ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்காக हर एक व्यक्ति के लिए நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं। அப்படியே உங்க கரங்களை உயர்த்த முடியுமானா अपने हाथों को उठा எல்லா பரிசுத்தவான்களுக்காக, எல்லா பரிசுத்தவான்களுக்காக நமக்கு பலன் வந்துட்டுன்னு தெரிஞ்சுட்டா நீங்க கேளாமலே தருவா. सब कुछ देगा, சிலது ஆயத்தப்படுத்தாததற்காக ஸ்தோத்திரம். लोगों को तैयार किया, அந்த தோல்விகளுக்காக நன்றி செலுத்துங்க. அதை ஆயத்தப்படுத்தி இருந்தா वो तैयार किया, இந்த பசி என்ன அழிச்சிருக்கும். भूख मुझे नष्ट இந்த करना, பசி எனக்கு வேண்டாம். भूख मुझे नहीं चाहिए, ஆவிக்குரிய பசிதாகட்டும். आत्मिक भूख चाहिए। ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு தருகிறேன், ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்கு தருகிறேன். யாரும் ஒரு appetite திரும்ப வருவதற்காக ஸ்தோத்திரம். எழுதுகிற வேத தியானம் திரும்ப வருவதற்காக ஸ்தோத்திரம். திரும்ப எழுதக்கூடிய அபிஷேகம் வருகிறதற்காக நன்றி. ஐயா கைகளை தட்டி பார்க்கலாம். ஐயா கைகளை தட்டி
பசியிலேயே நம்மளை தொடர விரும்புகிறார். ये भूख में ही हमको छूना चाहता है. அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களை इससे अपने டெய்லி வனாந்தரத்துல வந்து மன்னா எடுக்க சொன்னா. ऐसे जंगल में निर्जन स्थान में रोटी. மத்தேயு 6:11 मत्ती 16 का हाथ. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். हमारा जो भोजन चाहिए वो आज हमें भोजन दीजिए. Give us our daily bread. वो हर दिन का ஒரு भोजन. மாசத்துக்கு சேத்தாண்டவர் தர மாட்டார். एक साल का नहीं. இன்னைக்கு ஊழியத்துக்கு வேண்டிய அப்பத்தை இன்னைக்கு தருவார். जो चाहिए वो रोटी आज देगा. நாளைக்கு மறுபடியும் பசிக்கணும். कल फिर से भूख लगना है. மறுபடி தேடுவோம். फिर से रोटी देगा. மறுபடி தருவார். फिर से देगा. மறுபடி फिर பசிக்கும். से भूख लगेगा. இந்த பசியிலேயே நம்மள நடத்த விரும்புறார். भूख में हमें मार्गदर्शन करेगा. பாஸ்டர் அதுக்கு பேர் தண்டனை இல்ல. उसका सजा नहीं है. இந்த பசி இருந்தாதான் நீங்க அவங்களை தேடுவீங்க. भूख लगने से हम उसको எத்தனையோ ஊழியர்கள் பசியை இழந்ததற்கு காரணம் भूख को खो गए. அவங்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு. उनको ज्यादा दिया. இளைய குமாரன் மொத்தமா வாங்கிட்டு போனதுனால छोटा वाला पूरा एक साथ लेके அவன் गया. தகப்பனை விட்டே போயிட்டான். वो बाप से दूर चला गया. அந்த மும்பை பட்டணத்துல इस मुंबई शहर में எங்களை பசியோடவே வச்சிருங்கப்பா. आपको भूख के साथ रखा है. கேளுங்களே என்ன பசியோடவே வச்சிருங்க. பாஸ்டர் ப்ளீஸ் भूख के साथ में just pray a simple prayer. छोटी सी प्रार्थना है. டெய்லி உங்ககிட்ட வந்து நான் கேக்குற மாதிரி வச்சிருங்கப்பா. दिन में आपसे मांगो वैसा रख दो. டெய்லி உங்களை பார்க்கும்படி வச்சிருங்கப்பா. आपके पास आकर आपको டெய்லி முழங்கால் படிடுற மாதிரி வச்சிருங்கப்பா. आपके पास घुटना टेको वैसा ஒரு जीवन. மாசத்துக்குள்ள பிரசங்கத்தை சேர்த்து தரமாட்டாரு. एक महीने का साथ का भोजन नहीं. அன்னைக்குள்ள ஆகாரத்தை தருவாரு. हर दिन का भोजन देगा. அடுத்த நாள் மறுபடி பசிக்கும். अगले दिन फिर से भूख மறுபடி लगेगा. தேடுவீங்க. फिर से देंगे. மறுபடி மன்னாவை தருவாரு. फिर से मन्ना देगा. மறுபடி பலன் அடைவீங்க. फिर से बल மறுபடி पाएंगे. பசிக்கும். फिर से भूख இந்த लगेगा. பசி தொடரட்டும். ये भूख எங்க लगेगा. சபையில தொடரட்டும். எங்க பாஸ்டர்ஸுக்குள்ள வரட்டும். ये पास्टर्स में आने दो. தட்டி வாய்களை थाली में திறந்து. आते हैं वास வீக்கா பாப்பாங்க शब्दारी ஒரு நிமிஷம் அந்த பசி தொடரட்டும். ए भूख लगने இதுதான் लगा. தேவ திட்டம். ये पकड़ இதுதான் के தேவ திட்டம். ये पकड़ के இந்த होता பசி है. இருக்கணும். ये भूख இந்த होना है. பசி ये இருக்கணும். भूख लगना है. டெய்லி பைபிளை திறக்கணும். आज दिन बाइबल खोलना है. டெய்லி முழங்கால் படிக்கணும். आज दिन घुटना ढालना है. வாரத்துக்கு ஒரு நாள் हफ्ते में एक बार तो उपवास रहना है. பசி. ये भूखा है. ஆண்டவர் சொல்றாரு और मैं कहता है டெய்லி மன்னாவை தருவேன். हर दिन मना दूंगा. அளவுக்கு தக்கதா தருவேன். जितना चाहिए उतना दूंगा. நிறைய தந்து ज्यादा देने के बाद என் பிள்ளைய நான் கெடுக்க விரும்பல. मेरे बच्चे को मैं खराब करना இந்த चाहता हूँ. பசி நல்லது. ये भूख अच्छा है. இந்த பசி நல்லது. ये भूख अच्छा है. இலபா ஷபரகயதல சிபாரு கட்டாலியஸ். இந்த பசி இருந்துட்டே இருக்கணும். ये लगातार இந்த भूख பசி लगते रहना है. நல்லதுன்னு சொல்றவங்க கை ये உயர்த்துங்க. सब ऐसे बोलने वाला लगातार रहना है मुझे. இந்த பசி நல்லது. मुझे भूख अच्छा இது है. தண்டனை இல்லையா? ये सजा नहीं है किसको. இத்தனை வருஷம் ஊழியம் செய்தோம். इतना समय सेवा करके டெய்லி உங்களை வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. हर दिन मुझे आपको देखना है. கையில வச்சு செலவு பண்ண விட மாட்டாரு. हाथ में रख के खर्च करने देगा. அக்கௌண்ட்ல வச்சு செலவு பண்ண விட மாட்டாரு. अकाउंट में रख के खर्च करने बोला. அன்னைக்கு தேவையானதை उस மட்டும் दिन का தருவாரு. जो चाहिए वो रोटी. அடுத்த நாள் மறுபடியும் போய் अगला दिन फिर से जाना है. மொத்தமா தர மாட்டாரு. पूरा एक साथ दे देगा. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுற டைம் ஃபீஸ் தருவாரு. बच्चों को जब फीस भरना तो फीस भरेगा. சர்ச்சில் தேவை இருக்கிற நேரம் जब चर्च தருவாரு. में जो जरूरत है वो सब देगा. அக்கௌண்ட்ல தர மாட்டாரு. अकाउंट में नहीं அந்த रखेगा. பசி தொடர்ந்துட்டே இருக்கணும். वो भूख लगातार उड़ा है. இந்த பசி இருக்க 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 जैसा में लगते रहेगा. தேவனோடு இருக்கிற உறவு பெருகும். साथ में रिश्ता வல்லமை बढ़ते रहेगा. பெருகும். सामर्थ बढ़ेगा. அபிஷேகம் अभिषेक பெருகும். बढ़ते रहेगा. உங்க சபைக்கு மேல இருக்கிற आपके வானம், कलीसिया के ऊपर जो ही सामर्थ உங்க बढ़ेगा. சபை மேல இருக்கிற आपके வானம், कलीसिया के ऊपर जो உங்க आकाश. தலை மேல இருக்கிற வானம், आपके सर के ऊपर जो आकाश. இரவும் பகலும் திறந்தே இருக்கும். और रात दिन இந்த आकाश खुला பசி रहेगा. இருக்கிற வரைக்கும் जब तक भूख है வானம் திறந்திருக்கும். ये आकाश खुला रहेगा. இந்த பசி இருக்கிற जब வரைக்கும் तक आपके में भूख है வானத்தின் பலகைகளாய் आकाश की द्वार இனி में बंद நாம் रहेगा. लड़का பார்க்காத शब्दारी का लबा கைகளை தட்டி அபிஷேகம் लड़का शब्दारी का लबा शब्दारी का लबा. இந்த சபைக்கு ஒவ்வொரு சபைக்கு வானம் திறந்தே இருக்கட்டும். हमेशा कलीसिया के द्वार खुला रहेगा. आकाश की द्वार खुला ही होने இந்த पाए. பசி இருக்கிற வரைக்கும் जब तक ये भूख है வானம் திறந்திருக்கும். आकाश खुला ही हो. தேவதூதர்கள் ஏறுகிறது, देवों को उतारते हैं, छोड़ते हैं. उतारते हैं, छोड़ते हैं. இந்த பசி இருக்கிற வரைக்கும் இந்த பசியை தாங்க, இந்த பசியை தாங்க ஆண்டவரே. நான் ஊழியம் செய்வதற்கு எனக்கு இப்படிப்பட்ட பசியை நீர் எனக்கு தருவீராக. நல்ல வாய்களை கருங்க. சர்வ லோகோக்கு பிரபல மகிமை கரோ. ஆமென்.
हालेलुया भूख प्यास आ है दोनों मुझे दे दो प्रभु रे बाला दाड़ा बाला रिका दाड़ा बाला हमें रहने के लिए हमें எனக்கு நல்ல பசியாக ரி बाला का दाड़ा நிசின் நீதி மேல் பசியாக உள்ளவர்களே சொன்னீங்களே அப்படிப்பட்டவர்களை தேடுகிற தேவனே लोग परमेश्वर लोग எங்களுக்கு அப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு கேட்போம் எல்லாரும் எழுந்து நின்று ஆமென் சாம்சன் ஆமென் கடாக்க प्रभु का महिमा करेंगे आमेन हालेलुया प्रार्थना को छोड़ो मत आमेन हमें ஜெபிக்கிறதை விட்டுவிட வேண்டாம் இன்னும் ஒரு 3 நிமிடங்கள் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் ஆமென் ஹalleluya எலியாவின் மேல் விழுந்த சால்வை எலிசாவின் மேல் ஆமென் விழுகிறதான ஒரு நேரம் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்கள் அபிஷேகம் தேவ மரத்தை அனல் மூட்டுகிற ஒரு நேரமாக இருந்தது அவன் தீமோத்தேயுவே என் குமாரனாகிய தீமோத்தேயுவே என்று சொல்லி கூப்பிட்டார் அவர் உனக்கு இருக்கிற தேவ மரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடும்படி இந்த வேளை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை தேவன் தந்திருக்கிறார் எல்லாரும் நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஆமென் இவ்வளவு நேரம் வார்த்தைகளை கேட்டோம் ஆமென் அந்த வார்த்தை கிரகிக்கும்படி அந்த வார்த்தை நமக்குள்ளே வெளிப்படும்படி அந்த வார்த்தை நமக்குள்ளே ஒரு புதிய ஜீவனை உண்டாக்கும்படி அந்த வார்த்தை நம்மை எழுப்பி விடும்படி நாம அக்கினியை புறப்பட்டு போவோம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்களேன் ஏதோ தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை தேவன் முன்குறித்து உங்களை தெரிந்து கொண்டார் ஏதோ தேவன் உங்களை அழைக்கவில்லை உங்களை கொண்டு சாதிக்க உங்களை கொண்டுதான் என்ன கொண்டுதான் தேவன் செய்ய வேண்டும் என்று என்ன அர்ப்பணிக்கிறேன் வார்த்தை கிடைச்சிட்டு நீங்க சொல்லுங்க நானுமே விடுவதில்லை தேவ வல்லமை வெளிப்படுகிறது நீ என்னை பார்க்கும் பொழுது நான் எடுத்துக் கொள்ளப்படுகிறேன் என்னை பார்க்கும் பொழுது என் மேல இருந்த வல்லமை உனக்கு நீ அறியாததை கேட்டாய் வாயில திறந்து கேளுங்க உங்க ஊழியத்தில் இனிமேல் ஒரு பெரிய மாற்றம் வரும் உங்க வாயில ஒரு பெரிய மாற்றம் வரும் அதே மாற்றம் வரும் எழுப்புதலை நீங்க சும்மா இருந்தா காண முடியும் நீங்க சும்மா இருந்தா காண முடியும் அசதியா இருந்தா சுதந்திரிக்க முடியும் தேவன் தர வல்லமை தேவன் தர வல்லமை இன்னைக்கு கொஞ்சம் ஆடு இருக்கலாம் ஆமென் உங்க விசுவாச கண்களினால் அநேகமான ஆடுகளை கர்த்தர் தருவார் அநேகமான ஆடுகளை கர்த்தர் தருவார் உங்க ஊழியத்தை கர்த்தர் அப்படியே விருத்தடைய கொஞ்சம் இடமா இருக்கலாம் ஆமென் தேவன் வாடகையில் இருக்கலாம் தேவன் உங்களை விசாலமாய் பார்க்கிறார் அதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு இந்த வார்த்தையை கொடுத்து பசி வேணும்னு சொல்லி இருக்கிறார் இந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்துக் கொண்டு நம்ம செயல்பட ஆயத்தமா இருக்கிறோம் நம்ம செயல்பட ஆயத்தமா இருக்கிறோம் ஒரு நிமிஷம் அப்படியே உங்களை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்களேன் अपने आप को परमेश्वर के ऊपर से समर्पण ஒரு மாற்றத்துக்குள்ள வாங்களேன் एक विचार में आओ நான் ஓடுனா मैं दौड़ूं உமக்காக தான் ஓடுவேன் मैं ஆண்டவரே आपके लिए दौड़ूंगा परमेश्वर நான் யாரையும் திருப்திப்படுத்த ஓட மாட்டேன்ப்பா मैं तृप्त करने के लिए नहीं யாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஓட மாட்டேன்ப்பா मैं अपनी इच्छा को जरूरत को विचार करने உங்க விருப்பத்தை நிறைவேற்றும்படி நான் என்னை ஓடிச்சேங்க आपकी इच्छा के अनुसार मैं दौड़ूंगा आपके लिए அப்படி சொல்லுகிற ஊழியர்கள் மேல ஒரு விசேஷித்த தேவ கரம் அமரும் विशेष के अभिषेक परमेश्वर उंडलना चाहता है அவங்க எதையும் பார்க்க மாட்டாங்க वो कुछ भी नहीं देखेंगे நிந்தையை கவனிக்க மாட்டாங்க वो काम पर भी ध्यान नहीं देंगे புறம் பேசுறதை கவனிக்க மாட்டாங்க वहां पर जो बाहर ஏன்னா உங்களுக்கு முன்னாலே இயேசு ஓடிக்கொண்டிருக்கிறார் उनके आगे यीशु दौड़ा है ஏன்னா உங்களுக்கு முன்னாலே தேவன் ஓடிக்கொண்டிருக்கிறார் उनके आगे परमेश्वर दौड़ते जा रहा है அதனால தான் நிந்தித்தவர்களை எல்லாம் எலிசா பார்க்கவில்லை इससे भी जो निंदा के लोग नहीं देखा எலியாவை பார்த்து கொண்டிருக்கிறானே
वो मुझे देखता है। கேளுங்க ஆண்டவரே, परमेश्वर உம்மை பார்க்கும் கண்கள் எனக்கு தாங்கப்பா. आपके समानता एक विचार உங்களை பார்க்கும் கண்கள் எங்களுக்கு தாங்கப்பா. देखने का एक भलाई भरा एक आँख मुझे हो नहीं पाए। ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். हमें वो चाहिए हो। இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு ये सभा के बाद உங்களிலேயும் आप में என்னிலேயும் मुझ में भी கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மந்தைக்கு முன்பாக परमेश्वर आपको दिया पेड़ के सामने सेवकाई में தேவனிச்சு ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். परमेश्वर बदलाव आना है। தடை செய்கிறவர்கள் பெருகலாம். अवश्य தேவன் அதை நீங்க அதை பொருட்ட பார்க்க வேண்டாம். परमेश्वर सब கர்த்தர் உங்களுக்கானதை परमेश्वर आपकी द्वारा நிச்சயமாக நிறைவேற்றுவார். निश्चय वो परमेश्वर काम को पूरा करने वाला है। நான் அதை தான் விசுவாசிக்கிறேன். मैं वही बात को विश्वास करता हूं। அதுக்கு தான் கர்த்தர் இந்த கூட்டத்தை தந்தார் என்று விசுவாசிக்கிறேன். परमेश्वर ने सभा मुझे दिया, கர்த்தர் நம்மை எழுப்பி விட்டிருக்கிறார். कितने लोग ऐसे எழுப்பி விட்டிருக்கிறார். जागरूक किया है। தொடர்ந்து ஓட பலனையும் அவர் தருவார். आपको दौड़ रहे हैं रास्ते में। தேவன் அப்படி செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறதுனால करने को तैयार है। நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் हम பண்ணுவோம். सब उसकी स्तुति करेंगे। Praise the Lord. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். हम सब उसकी महिमा करेंगे। Thank you Jesus. கடைசியாக ஆமென். பாஸ்டர் ஆண்ட்ரூ வந்து ஜெபம் செய்து முடிப்பார்கள். Praise the Lord. நம்ம எல்லாரும் ஜெபத்தோடு இருப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாவியானவர் நம்மோடு திட்டமாய் பேசி இருக்கிறார். ஹalleluya. மகா இரக்கமும் பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, தேவரீர் ஆண்டவரே, அப்பா ஆத்தும தாகம மட்டுமல்ல ஆத்தும பசி எங்களுக்கு தந்து அப்பா ஆண்டவரே, தாகமுள்ளவனே தண்ணீரை ஊற்றுவே சொல்ற தேவன் அப்பா ஆண்டவரே, எங்களுக்கு அப்பா ஆண்டவரே அப்பா பசி உள்ளவனுக்கு ஆண்டவரே அப்பா அப்பத்தை கொடுக்கிறவர், இறைச்சியை தருகிறவர் அப்பா, போஜனத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறபடினாலே அப்பா எங்களுக்கு அந்த பசியை தருவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே அருமையான தாசர் மூலமா எங்களோடு நீ பேசுறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் கொண்டு எங்களோடு இடைப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஆண்டவருடைய வார்த்தை கடந்துறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்ததுக்காக நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆவியானவர் தொடர்ந்து இந்த ஐக்கியத்தை பலப்படுத்துவீராக. ஆனால் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் மேலே உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஐக்கியத்திலே ஆண்டவரே வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அவருடைய ஊழியங்களை குடும்பங்களை கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தில் இந்த ஐக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் ஒரு மகத்தான மகிமையான பெரிய காரியங்களை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இந்த ஐக்கியத்தில் ஒரு ஒருமனப்பாட்டின் ஆவியை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நீ தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஆமாப்பா ஆவியானவர் தொடர்ந்து உம்முடைய கரத்தில் கொடுக்க நீ பொறுப்படுத்தி நடத்தும். எல்லா துதி கனம் மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.